சரி, ப்ரோஆக்டிவ்னஸ் அப்படின்னா என்ன, ரியாக்ஷன் அப்படின்னா என்ன? ப்ரோஆக்டிவ்னஸ் அப்படின்னா செயல் ஊக்கமுள்ள, செயல் ஊக்கமுள்ள. ரியாக்ஷன் அப்படின்னா எதிர்வினை. எதிர்வினைனா என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு பாலை போட்டு திரும்பி நம்ம மூஞ்சிலே அந்த பால் அடிக்கும் தெரியுமா, அதுக்கு பேர் தான் ரியாக்ஷன். ப்ரோஆக்டிவ்னஸை குறித்து நம்ம இன்றைக்கி கொஞ்சம் பார்க்க போகிறோம். ப்ரோஆக்டிவ்னஸில் பல காரியங்கள் இருக்குது, அதை நம்ம பார்க்கவிருக்கிறோம். அது ஒரு ப்ராவர்பில் நான் சொல்கிறேன் பாருங்களேன். என்னென்னா, வெள்ளம் வர்றதுக்கு முன்னாடி அணை கட்டுறது தான் ப்ரோஆக்டிவ்னஸ். கண்ணு கட்டின பிறகு சூரிய நமஸ்காரம்னு சொல்லுவாங்க. என்ன, கண்ணு போனதுக்கப்புறம் சூரிய நமஸ்காரம் அது இல்லை. கண்ணு இருக்கிறப்ப என்ன செய்யணுமோ அதை செய்யறது தான் ப்ரோஆக்டிவ்னஸ். சரியா? சரி, எந்த ஒரு காரியத்துலேயும் பார்ப்பீங்க அப்படின்னாக்கா, ஒவ்வொரு குறிப்பிட்ட காரியத்துக்கும் நம்ம இந்த என்னுடைய குடும்பத்தில் நடந்த ஒரு காரியம், சிஸ்டர் தேவகினி குடும்பத்தில் ஒரு காரியம் நடக்குதுன்னா, சிஸ்டர் நான் என்ன அப்ளை பண்ணேனோ அதே மாதிரி நீங்கள் செய்யுங்க அப்படின்னு நான் அவங்கள்ட்ட சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, ஏன் அப்படி சொல்ல முடியாது? ஏன் குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் வேறு, அவங்க குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் ஒரே சூழ்நிலையாக இருக்கலாம், ஒரே சூழ்நிலையாக இருக்கலாம். ஆனால் ஒரு காரியத்தை இதை நீங்கள் செஞ்சால் நீங்கள் இதை சக்ஸஸ் ஆகிடுவீங்க அப்படின்னு எதை மாத்திரம் தான் ஃபவுண்டேஷனாக வச்சு சொல்ல முடியும்னு பார்த்தீங்கன்னா, வார்த்தையை மாத்திரம். நமக்குன்னு ஒரு அஸ்திபாரம் இருக்குது, எல்லாருக்கும் ஒரு அஸ்திபாரம் இருக்குது, நமக்குன்னு ஒரு அஸ்திபாரம் இருக்குது. அந்த அஸ்திபாரத்தை வச்சு வேணால் அவங்கள்ட்ட சொல்லலாமே அன்றி, என் குடும்பத்தில் நடந்த மாதிரியே தான் உங்கள் குடும்பத்துலேயும் நடக்குது, இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் சக்ஸஸ் ஆகிடுவீங்க அப்படி கிடையாது. அதே போல் ஒரு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு அல்ல, பல தீர்வுகள் உண்டு. 2 1 2நாலும் 2 தான், 2 - 0நாலும் 2 தான், 2 + 0நாலும் என்னது 2 தான், 4 ÷ 2நாலும் என்னது 2 தான். ஒரு சாதாரண ஒரு மேத்தமேட்டிக்ஸ்க்கே அப்படி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம வாழ்க்கையில் ஒரு காரியத்தை நம்ம பார்க்குற ஆங்கிள்லேருந்து கொஞ்சம் வேறு விதத்தில் பார்க்குறது தான்ப்பா ப்ரோஆக்டிவ்னஸ். புரியுதா? நம்ம பார்க்குற ஆங்கிளில் நம்ம ஒரே ஆங்கிளில் பார்த்துக்கிட்டு இருப்போம், அதை கொஞ்சம் தளர்த்தி கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள் ஆக்கி அதை கொஞ்சம் வேறு விதத்தில் பார்க்குறது தான் என்ன அப்படின்னாக்கா ப்ரோஆக்டிவ்னஸ். ஒரு 4 நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் வந்தது மதியம் வாக்கில். யாருன்னு பார்த்தா ஒரு போஸ்ட்மேன். அவர் சொன்னார், மேடம் ஜக்கரியா காலனி ஃபஸ்ட் ஸ்ட்ரீட்டா அப்படின்னாரு. ஆமாம், என்ன டோர் நம்பர்னு போடலை லெட்டரில், அதனால் எந்த இடம்னு கேட்டார். நான் லொக்கேஷன் சொன்னேன், சந்திரா மேனர் சந்திரா என்க்ளைக்கு ஆப்போசிட்டில் ப்ளூ கலர் கேட்டு, மேலே அப்படியே நீங்கள் 2nd ஃப்ளோருக்கு வாங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், நீங்கள் வெளியே வந்துடுங்க மேடம் அப்படின்னாங்க. சரி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்துட்டு கீழே போய் பார்த்தா ஆளை காணும். சரி, நான் திருப்பியும் ஃபோன் அடித்தா அவர் சொல்கிறாரு, மேடம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க, 5 நிமிஷத்தில் வந்துடுவேன். வெயிட் பண்ணிகிட்டே இருங்க, 5 நிமிஷத்தில் வந்துடுவேன். எங்கே இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு, ஏதோ 10 வீடு தள்ளி தான் இருக்கேன். அவருக்கு இருக்கிற, நான் இதை எழுதிக்கிட்டு இருக்கிறப்ப ஏனோ தெரியல அந்த நபர் செய்த செயல் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. ப்ரோஆக்டிவ்னஸ்னால் என்னன்னு புரியுதா? ஏனோ தெரியல, நான் சற்றேனும் யோசிக்கல, நான் யோசிக்கவே இல்லை. ஒரு 4 நாள் முன்னாடி நடந்த சம்பவம், 3 நாள் முன்னாடி நான் இதை அப்படியே கன்சால்டேட் பண்ணி அப்படியே நான் பாயிண்ட் பை பாயிண்ட்டாக எழுதிக்கிட்டு இருந்தப்ப, அந்த போஸ்ட்மேன் பேர் தெரியாது, எதுவுமே தெரியாது. எழுதிக்கிட்டு இருந்தப்ப திடீர்னு அந்த நபருடைய ஞாபகம் வந்ததுனால அதை அப்படியே பென் டவுன் பண்ணு. இப்போ ப்ரோஆக்டிவ்னஸ்னால் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. செயல் ஊக்கமுறை, செயல் ஊக்கமுள்ள, அதுதான் ப்ரோஆக்டிவ்னஸ். நான் ஜென்ரலாக என்ன சொல்ல போகிறேன்னா, இப்படின்னா என்ன அப்படின்றத சொல்லுவேன். நீங்கள் உங்கள் குடும்பங்களில் ப்ளீஸ் அதை நீங்கள் அப்ளை பண்ணுங்க. ஏன்னா நம்ம குடும்பங்களில் நம்ம சந்திக்கிறதான சூழ்நிலைகள் வெவ்வேறு, ஓகேவா? வெவ்வேறு. அதனால் அதை நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஒரு புதிதாய் திருமணமான ஒரு பெண் பிள்ளை இருந்தால், புதுசாக திருமணமானோடனே நிறைய சவால், மாமியார்ட்டேருந்து புருஷன்ட்டேருந்து எக்கச்சக்க சவால். அதில் என்ன பண்ணுறா, யார்கிட்ட போய் சொல்லுவாங்க பெண்கள்? சொல்லுங்களேன். அம்மாட்ட. சட்டுன்னு வந்துடுச்சு, அம்மாட்ட. அப்படி தான் சொல்லுவோம், சரியா? அப்படி தான் சொல்லுவோம், அம்மாட்ட தான் சொல்லுவோம். அவளும் அம்மாட்ட தான் சொன்னான். ஆனால் பொதுவாக அம்மாமார் செய்கிற ஒரு காரியம் என்னென்னா, அவங்க பெண்ணை அந்த பிரச்சனையிலேருந்து தப்பு வைக்கணும் அப்படின்றதுக்காக அந்த பெண் என்ன செய்யணுன்றதை சொல்லி கொடுப்பாங்க. அநேகர் 85%, நான் சொல்கிறது 15% கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. 85% என்ன பண்ணுவாங்கனாக்கா, நீ எப்படி இந்த சிச்சுவேஷனில் ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஆனால் அடுத்தது அந்த பொண்ணு தான் அந்த குடும்பத்தோடு வாழ போகிறா.
அந்த பொம்பளை பிள்ளை தான் அந்த அவளோட குடும்பத்தோட வாழ போகிறா. வாழ போகிறதுனா அதே நபர்களோட தான் அவள் இருக்க போகிறா. அதே மாமியார், அதே மாமனார், அதே புருஷன், அதே சூழ்நிலை, அதே வீடு. இவங்க வேற குடும்பம். யார்? நம்ம திருமணமாகி வந்ததுக்கப்புறம் நம்ம அப்பா அம்மா என்னவா மாறிடுறாங்க, அவங்க வேற குடும்பமாக மாறிடுறாங்க. அவங்க நம்மளோடவங்க தான், அவங்க ரத்தம் தான் நமக்குள்ளேயும் ஓடுது. ஆனாலும் அவங்க வேற குடும்பம். எஸ் மாத்திரம் சொல்லுவோமா? நம்ம வேற குடும்பம். அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னாக்கா, என் பிள்ளைய நான் எப்படியாவது தப்பிச்சு விடணும் அப்படின்றதுக்காக தப்பிச்சு விடணும்னு பார்க்குறாங்க. மறுபடியும் அவள் போய் அதே இடத்துல குடும்பம் நடத்த முடியுமான்னு பார்த்தா முடியல. அந்த பிள்ளைக்கு குடும்பம் நடத்த முடியல. ஏன் அப்படின்னாக்கா, அந்த பிரச்சனையில் ட்ராவல் பண்ண கற்றுக் கொடுக்கல, எஸ்கேப் பண்ண கற்றுக் கொடுத்துட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? பந்து அடிச்சுன்னா மூஞ்சிலே அடி. இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம சிரிக்கிறோம்ல, கண்டிப்பாக நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போது ஒரு காரியத்தை நான் காமிக்க போகிறேன், சரியா? அந்த ஃபஸ்ட்டு பிக்சர் நான் வரைஞ்ச ஒரு டப்பா ஒன்று வச்சுருந்தேன்ல, அந்த டப்பாவை கொஞ்சம் காமிங்களேன். ஒரு பிக்சர் ஒன்று ஸ்கொயராக. இதை பார்த்துக்கோங்க. கையில் பேப்பர் பேனா இருக்கிறவங்க ரொம்ப சூப்பர். கையில் பேப்பர் பேனா இருந்ததுன்னா ரொம்ப சூப்பர், இல்லைனாலும் கொஞ்சம் சூப்பர். சரி, அந்த பாக்ஸை வந்து நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா, நான் எதுக்கு சொன்னேன்னா ப்ராக்டிக்கலாக இதை நீங்கள் வரைஞ்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், அதுக்காக நான் சொன்னேன். அந்த பாக்ஸ் இருக்குல்ல, அதை அப்படியே நீங்கள் வரைஞ்சி பாருங்களேன். பாக்ஸ் அப்படியே போடுங்க. பென் இருக்கிறவங்க அப்படியே இப்படி பாக்ஸை இப்படி போடுங்க. இதை என்ன பண்ணுங்க, கையெடுக்காமல் வரைங்க பார்ப்போம். பென்னு பேப்பரே இல்லாமல் ஒரு ஆள் தலையாட்டி வச்சிங்க. இப்படி வரையணும்ப்பா, சரியா? ஓகேவா? இப்படி வச்சுக்கோங்க. இப்படி ஒரு டப்பா, 2 நடுவில் எக்ஸு, இப்படி 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 போடணும். கையெடுக்காமல் வரையணும். எப்படி வரைஞ்சாலும் பரவாயில்ல. அந்த பாக்ஸ் வந்து கொஞ்சம் நீளமானாலும் பரவாயில்ல, கொஞ்சம் அப்படி இப்படி ஆனாலும் பாக்ஸ் வந்து சர்க்கிள் ஆகக்கூடாது, புரியுதா? மற்றபடி பாக்ஸ் வந்து நீளமாகலாம், சப்பை ஆகலாம், எப்படி வேணாலும் ஆகலாம். கையெடுக்காமல் வரைய முடியுதான்னு மாத்திரம் பாருங்கள். நான் வந்து ஒரு 20 செகண்ட் டைம் கொடுக்குறேன். எப்படி வேணாலும் நீங்கள் வரையலாம். ஒரே கோடு மேலே இன்னொரு கோடு போடக்கூடாது. லைக் ஒரே கோடு, வந்த கோடு மேலே திருப்பியும் ரெண்டான்னு வரக்கூடாது பின்னாடி. அதானே அதானே பண்ணுங்க பண்ணுங்க. ஒன்று மட்டும் மிஸ் ஆகும். மிஸ் ஆகக்கூடாது. மிஸ் ஆகாமல் எனக்கு வரைய தெரியுமே, உங்களுக்கு தெரிஞ்சிட்டா? சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். இன்னும் 2 செகண்டு தான், கொடுக்க மாட்டேன். உங்களை ஆன்சர் கண்டுபிடிக்க விட மாட்டேன்னா. போட்டிங்களா? போட்டாச்சா 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 போட்டாச்சா? வரல. ஒரே ஒரு கோடு. அதான் சரியானது. அப்படி தான் வரணும். வந்துருச்சான்னு? ஒரு கோடு வரல. வெரி குட். அங்கே ஒரு கோடு வரல. வெரி குட், சூப்பர். அப்போ தானே நான் சொல்லி கொடுக்க முடியும். சரி, ஓகே. இப்போ அடுத்த பிக்சரை போடுங்க. அடுத்த ஒரு டப்பா, அந்த டப்பாவை போடுங்களேன். அடுத்த டப்பா வசிக்கிறோம். இப்போ இதை பாருங்க, தெரியுதா? முந்தின டப்பா மாதிரியே இருக்காது. ஆனால் கொஞ்சம் இந்த டப்பா கொஞ்சம் நீளமாயிடுச்சா? நீளமாச்சுதாப்பா? கொஞ்சம் நீளமாக இருக்கா? மேலே எல்லாத்துக்கும் மேலே ஒரு பூ மாதிரி ஒரு சர்க்கிள், செமி சர்க்கிள் இருக்குதா? இருக்குதா? எப்படி போட்டேன்னு பார்ப்போமா? பார்ப்போமா? கஷ்டமே இல்லை, நீங்களும் வரைஞ்சு பார்க்கலாம். சரியா? பாருங்க, இப்படி போடுங்க, இப்படி போடுங்க, அப்படியே இப்படி வாங்க, இப்படி போடுங்க, இப்படி போடுங்க, இப்படி எடுங்க. வந்துருச்சா? பாத்தீங்களா? மண்டையை உடைச்சிருக்கேன் நான். ஓகேவா? இது என்ன அப்படின்னா, ஜஸ்ட் திங்கிங் அவுட் ஆஃப் த பாக்ஸ். ஜஸ்ட் திங்கிங் அவுட் ஆஃப் த பாக்ஸ். பெட்டி அதே பெட்டி தான். இப்போ நீங்கள் எப்படி யோசிச்சிருப்பீங்கன்றதை நான் சொல்லட்டுமா? உங்களோட திங்கிங் ப்ராசஸ் எப்படி போயிருக்கோன்னா, நான் திங்கிங் ப்ராசஸ்ன்னு சொல்கிறப்ப நீங்கள் உங்களுடைய சிச்சுவேஷனையும் நீங்கள் யோசித்து பார்த்துக்கணும். பொதுவாக நம்ம சிச்சுவேஷனுக்கு நம்ம இப்படி தான் யோசிப்போம். ஒரு காரியத்தை, ஒரு டப்பாவை நான் ஃபஸ்ட்டு எப்படி போட்டு காமிச்சேன்,
இப்படி இப்படி போட்டு காமிச்சேன் இல்லையா, இப்படி போட்டு காமிச்சேன். நீங்கள் உங்கள் திங்கிங் ப்ராசஸில் எப்படி யோசிச்சிருப்பீங்கன்னா, இப்படி தான் போடணுமா இருக்கும்னு நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. இப்படி தான் சுற்றணுமோ அப்படின்னு யோசித்ததுனால தான் ஒரு கோடுக்கு மேலே இன்னொரு கோடு போடணும்னு வந்துச்சுன்னா, ஒரு கோடுக்கு மேலே வரக்கூடாது அப்படின்னோடனே உங்களால் அதை யோசிக்கவே முடியல. பொதுவாக நம்ம சுச்சுவேஷன்னா சவாலான சுச்சுவேஷன், எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நம்ம எந்த ஆங்கிளில் பார்க்குறோமோ அதை அதே விதத்தில் நம்ம அப்ரோச் பண்ணோன்னு தேவஜனமே, புரியுதா? அதே காரியத்தில் நம்ம அப்ரோச் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்மளால் சக்ஸஸை பார்க்க முடியாது. we need to think out of the box. we need to think out of the box. நான் ரெண்டாவது பாயிண்ட்டாக ஒன்று சொன்னேன் உங்கள்கிட்ட. என்ன சொன்னேன் அப்படின்னாக்கா, நீங்கள் பெட்டியை எப்படி வேணாலும் நீங்கள் இழுத்துக்கோங்க சொன்னேன்னா, பெட்டியை எப்படி வேணாலும் இழுத்துக்கோங்க. பெட்டியை எப்படி இழுக்கிறதுன்னு நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. இதை இழுக்க முடியாதே. ஒன்று நீங்கள் இப்படி நீங்கள் இப்படி என்ன ரெக்டாங்கிளாக நீங்கள் இப்படி யோசித்து பார்த்துருப்பீங்க தவிர்த்து வேறு மாதிரி எப்படி யோசிக்கிறது அப்படின்னு நீங்கள் யோசித்து பார்த்துருக்க மாட்டீங்க. இதே காரியத்தை தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம அப்ளை பண்ணுறோம். அதுக்கு பேர் தான் ரியாக்ஷன். செயலூக்க முறையில் நம்ம யோசிக்கிறது இல்லை. இதை எப்படி செய்யலாம், வேறு விதமாக எப்படி சிந்திக்கலாம் அப்படின்றத யோசிக்கிறது இல்லை. திஸ் இஸ் ஹவ் வி திங்க் அவுட் ஆஃப் த பாக்ஸ். இதை வந்து நான் போட்டு 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 எத்தனை தடவை பார்த்தேன்றீங்க, உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக அத்தனை தடவை போட்டு பார்த்தேன். போட்டு பார்த்து கடைசியில் ஆஹா வந்துருச்சு. ஸோ வென் வி திங்க் அது கண்டிப்பாக அது வரும், அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. அன்றைக்கி ஒரு பிள்ளை வந்து என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தப்போ சொன்னால், அக்கா நான் கொஞ்சம் யோசித்து என் குடும்பத்தில் நான் பேசியிருந்துருக்கலாம் கொஞ்சம். ஏன்னா இப்போ அவள் குடும்பத்தோடு இல்லை, கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கிறா. அவள் மனவேதனையோட கஷ்டத்தோடு சொன்ன ஒரு காரியம் என்னென்னா, கொஞ்சம் நான் யோசித்து செயல்பட்டுருந்துருக்கலாம், கொஞ்சம் நான் யோசித்து நான் பேசியிருந்துருக்கலாம் என் ஃபேமிலியில். இப்படி நான் பேசினதுனால, இப்படி நான் ரியாக்ட் பண்ணதுனால எப்படி இருக்குது அப்படின்னாக்கா, நான் பிரிஞ்சு எங்கள் அம்மா வீட்டில் இருக்கிறேன், எங்கள் அம்மா சோறு போடுறாங்க, எல்லாம் போடுறாங்க, நல்லது தான். ஆனால் என்ன பண்ணுறாங்க, நீ கொஞ்சம் வாயடிக்காமல் இருக்கலாம்ல. அவங்க அம்மா வீட்டில் கொஞ்சம் ஏதாவது ஒன்று கோவப்பட்டு ஏதாவது பேசினா, இந்த கோவத்தினால தானே நீ அங்கேருந்து இங்கே வந்திருக்கிற அப்படின்னு காமிக்கிறாங்க, சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? சொல்லுவாங்க. அப்போ ஷீ இஸ் ஃபீலிங் ஹர்ட். என்னை அங்கேயும் போக முடியல, பின்னுக்கும் வர முடியல, முன்னுக்கு போனால் முடி, பின்னுக்கு வந்தால் பிசாசு அப்படின்வாங்களே. அந்த மாதிரி எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அவள் இப்போ சொல்கிறா நான் கொஞ்சம் யோசிச்சுருந்துருக்கலாமோ, கொஞ்சம் நின்றுருக்கலாமோ. ப்ரொஆக்டிவ்னஸோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா யோசனை. எல்லாரும் யோசனை சொல்லுங்கள். யோசனை. டு பாஸ், டு வெயிட் அண்ட் டு திங்க். டு பாஸ் அப்படின்னாக்கா டு வெயிட், நின்று யோசி. அதுதான் ப்ரொஆக்டிவ்னஸ். புரியுதா? ஒரு வயசான தாத்தா, 80 வயசு தாத்தா, 75 வயசு பாட்டி, அவங்களோட ஒய்ஃபு மனைவியை கூப்பிட்டுட்டு ரெஸ்டாரண்ட் போகிறாங்க. ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப, ஏஞ்சல் உனக்கு என்ன வேணும், ஸ்வீட்டி மை டார்லிங் உனக்கு என்ன வேணும், நீ என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணி. ஏஞ்சல்னா அவங்க பேர் இல்லை, ஏஞ்சல்னு வர்ணிக்கிறாரு அவங்க மனைவியை. சரியா? உனக்கு என்ன வேணும் நீ ஆர்டர் பண்ணு, நீ சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அந்த சர்வர் வெயிட்டர் இருக்கார்ல, அவர் வந்து சர்வ் பண்ணிவிட்டு அசந்துடுறான். சின்ன பையன் அவன் பார்த்துட்டு, இருந்தால் இவங்கள மாதிரி இருக்கணும் ஐயா, எந்த வயசில் வந்து இப்படி போட்டு மனைவியை போட்டு அவ்வளோ ஆசையா டார்லிங், ஹனி, ஸ்வீட்டி, என்னென்ன நீங்கள் வச்சுக்கோங்க அப்படியெல்லாம் கூப்பிட்றாரு. என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிவிட்டு அந்த அம்மா கடைசியில் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவிட்டு வரேன்னு வாஷ்ரூமுக்கு போகிறாங்க, ஹேண்ட் வாஷ்க்கு. போனப்போ, சார் சூப்பர் சார், நீங்கள் எப்படி உங்கள் ஒய்ஃபை நீங்கள் வச்சுருக்கீங்க, எவ்வளோ நல்லா நீங்கள் ட்ரீட் பண்ணுறீங்க. என்ன ட்ரீட் பண்ண? ஏஞ்சல்னு கூப்பிட்றீங்க, ஸ்வீட்டின்னு கூப்பிட்றீங்க, டாலின்னு கூப்பிட்றீங்க. யோ, கல்யாணம் ஆகி 2வது வருஷத்தில் பேர் மறந்துருச்சியா? கல்யாணம் ஆகி 2வது வருஷத்தில் பேர் மறந்துருச்சு. எந்த வருஷம்? 80 வயசில். அவர் எத்தனை வருஷமாக ப்ரொஆக்டிவாக இருக்கார் பாருங்க. 45 வருஷமாக அவர் வாழ்க்கையில் ப்ரொஆக்டிவ் இல்லைன்னா மாட்டிப்பார், வீட்டில் சோறு கிடைக்காது. அதனால ஏஞ்சல், ஸ்வீட்டி, இது தமாஷ்காக நான் சொன்னேன். பட் வி ஷுட் பி ப்ரொஆக்டிவ். நம்ம குடும்பத்தில் ப்ரொஆக்டிவாக இருந்தால் மாத்திரம்தான் நம்மளால் காரியங்களை செய்ய முடியும். வேறு விதமாக எப்படி செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறது தான் ப்ரொஆக்டிவ்னஸ். சின்ன வயசில் நம்ம கேள்விப்பட்ட ஒரு கதை, அதை நான் வேறு விதமாக நமக்கு ஏற்ற மாதிரி நான் மாற்றி சொல்கிறேன். ஒரு காட்டில் நண்பர்கள் இருந்தாங்க, குரங்கு, மான், எறும்பு,
காட்டு எறும்பு, அப்புறம் ஒரு புறா, அப்புறம் ஏதாவது ஒரு அனிமல் சொல்லுங்கள். முயல். இவங்கெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. சரியா ஜாலியாக விளையாடுவாங்க, அவங்கெல்லாம் கதை பேசுவாங்க. அப்போது ஒரு நாள் வந்து இந்த எறும்பு வந்து மேலே போய்கிட்டு இருந்தது, மரத்து மேலே போயிட்டு இருந்தது. மரத்து கீழே ஒரு பெரிய ஆறு இருக்குது. நீங்கள் அந்த கதையெல்லாம் படிச்சிருக்கணும். சரியா, நான் மாற்றிருக்கிறேன், நமக்காக நான் மாற்றிருக்கிறேன். எறும்பு போய்கிட்டு இருந்தது. எறும்பு போய்கிட்டு இருக்கிறப்ப அடித்த காற்றுல எறும்பு தண்ணியில் விழுந்துருது, தத்தளிச்சுக்கிட்டு போகுது. எல்லா ஃப்ரெண்ட்ஸும் கத்துறாங்க, ஐயோ ஐயோ எறும்பு நம்ம ஃப்ரெண்டு அவன் எப்படி தப்பிக்க போகிறான்னே தெரியலையே, குட்டியோண்டா இருக்கு, மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கத்துறாங்க, கதறாங்க. அந்த புறா மட்டும் என்ன பண்ணுதுனாக்கா, ஏய் அந்த இலை மேலே ஏறிக்கோடா அப்படின்னு சொல்லுது. என்ன சொல்லுது? கண்டிப்பாக அந்த எறும்பு போகிற போக்குக்கு அது சாவதான் போகுது. இலை மேலே ஏறினா சாவாது. ஏன்னா இலை அடிக்கிற அடியில் இந்த அந்த அந்த ஃபோர்ஸில் அது வந்து நிலத்தை நோக்கி அடிக்குது, தண்ணியை நோக்கி போகல. இதுக்கு மட்டும் எப்படி வித்தியாசமாக மூளை வேலை செய்யுது? செய்ய முடியுமான்னு கேட்டிங்கன்னா செய்ய முடியும். அதை நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம அலோவ் பண்ணோம் அப்படின்னாக்கா இட்ஸ் வில் ஒர்க். ப்ரொஆக்டிவ்னஸ் வில் ஒர்க். நமக்கு எசென்ஷியலாக நமக்கு இது தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தேவை. இன்னொரு ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னாக்கா, ப்ரொஆக்டிவ்னஸ்க்கு இன்னொரு ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னாக்கா, டேக்கிங் ஓனர்ஷிப் ஆஃப் த சிச்சுவேஷன். உங்களுடைய சூழ்நிலைக்குரியதான ஓனர்ஷிப்பை நீங்கள் எடுக்கணும் கையில். டேக்கிங் கண்ட்ரோல் ஓவர் யோர் சிச்சுவேஷன். உங்களுடைய சிச்சுவேஷனுக்குரிய கண்ட்ரோல், உங்களுடைய வாழ்க்கைக்குரிய கண்ட்ரோலை நீங்கள் எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு நபர் வந்து அவங்க தங்கச்சிகிட்ட கேட்டாங்களாம். என்னன்னாக்கா, நான் நாளைக்கு காலேஜ் போகிறேன், சும்மா தான் போகிறேன், 9 மணிக்கு நீயும் வா அப்படின்னு. உடனே அந்த நபர் சொல்லியிருந்தான், அந்த தங்கச்சி அவள் சொல்கிறா, அண்ணா நான் என்னால் வர முடியாது, ஏன்னா எனக்கு வேலை இருக்குது அப்படின்றது என்ன? ப்ரொஆக்டிவ்னஸ்ஸு. நீ போறியா, நானும் வரேன் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரியாக்ஷன். புரியுதா உங்களுக்கு? புரியுதா? டோன்ட் மேக் அதர்ஸ் டு ஆப்ரேட் யுவர் லைஃப். அதாவது வேற ஒரு நபரை உங்கள் வாழ்க்கையை ஆப்ரேட் பண்ண நீங்கள் அலோவ் பண்ணாதீங்க. அதுக்காக நாளைக்கு உங்கள் கணவர் பெட் காஃபி போட்டு கொடு அப்படின்னு சொன்னால், நான் கொடுக்க மாட்டேன், நான் கிச்சனில் எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா நல்லா வாங்கி கட்டி போனோம். அவங்களுக்கு செய்ய வேண்டியதை நம்ம செஞ்சிடணும். சரியா? ஸோ ப்ரொஆக்டிவ்னஸ் இஸ் வெரி 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 எசென்ஷியல் இன் ஆர் லைஃப். ப்ரொஆக்டிவ்னஸ் அப்படின்றதுக்காக நம்ம லைஃப்பில் எப்போவுமே ஒன்று ஞாபகத்தில் வச்சுக்கணும், வி ஷுடன்ட் பி ஆரோகண்ட். ஆரோகண்ட் சொல்லுங்கள். ஆரோகண்ட். நம்ம ஆரோகண்ட்டாக இருப்போம் அப்படின்னாக்கா தட் இஸ் நாட் கால்ட் அஸ் ப்ரொஆக்டிவ்னஸ். அது வந்து ப்ரொஆக்டிவ்னஸ் கிடையாது. ஏதாவது ஒன்று சொன்னால் வீம்புக்குனாலும் நான் இதை செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் ப்ரொஆக்டிவ்னஸ் கிடையாது. அது ப்ரொஆக்டிவ்னஸ். ஸ்டபர்னஸ்ஸு, முரட்டாட்டம், ரிபெல்லியன் நேச்சர், அதுக்கும் ப்ரொஆக்டிவ்னஸ்க்கும் வித்தியாசம் இருக்குது. ப்ரொஆக்டிவ்னஸ்னால் எக்ஸாக்டாக என்னென்னா, நாளைக்கு நடக்க போகிற காரியத்தை இன்றைக்கே பிளான் பண்ணுறதுக்கு பேர் தான் ப்ரொஆக்டிவ்னஸ். ஓகேவா? செயல் ஊக்கமுறை. நாளைக்கு நடக்க போகிறதுக்கு இன்றைக்கே நீங்கள் பிளான் பண்ணி ஆகணும். யூ ஷுட் டேக் கண்ட்ரோல் ஓவர் த நெக்ஸ்ட் டே. அது நடக்காதது நமக்குன்னு ஒரு அஸ்திபாரம் இருக்குது, அவர் பார்த்துப்பாரா இருந்தாலும் நம்ம வந்து அதை என்ன செய்ய போகிறோன்ற அந்த ஒரு ப்ரிப்பரேஷன், அந்த ஒரு பிளான் நமக்கு இருந்தாகணும். ஒரு சின்ன ஒரு பறவை ஒன்று உண்டு, ஸ்வாலோ இனத்தை சேர்ந்ததான அதோட பேர் ஒன்று, அழகான பேர், எனக்கு அது மறந்துட்டு. ஸ்வாலோ ஒரு பறவை குட்டி. அது பார்த்தீங்க அப்படின்னாக்கா பல மைல் தூரம், கிட்டத்தட்ட 8000க்கும் மேலான பல மைல் தூரம் அதோடைய இருப்பிடத்திலிருந்து அது எங்கே கடந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா அர்ஜென்டினா வரைக்கும் கடந்து வருது. எதுக்காக? ஒரு இனப்பெருக்கத்துக்காக கடந்து வருது. சரியா? அது கடந்து வர்ற ரூட்டு என்ன ரூட்டு அப்படின்னு பார்ப்போனாக்கா ஃபுல்லாக கடல்வெளி, எல்லாம் சீ ரூட்டு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், 8000 மைல் உங்களால் என்னால் அப்படி ட்ராவல் பண்ண முடியாது அட்ட ஸ்ட்ரெச்சு. இது ட்ராவல் பண்ணுது. எப்படி ட்ராவல் பண்ணுது? எங்கே அது ரெஸ்ட் எடுக்கும்? இனப்பெருக்கத்துக்காக போகுது. புரியுது? அர்ஜென்டினா வரைக்கும் போகுது. இது வந்து நான் சொல்கிறது ஒன் வே. மறுபடியும் திரும்பணும் அப்படின்னாக்கா 10000 மைல்ஸு.
புரியுது? அவ்வளோ தூரம் அது ட்ராவல் பண்ணி மறுபடியும் வரணும்ப்பா. இது எப்படி அது போகுது? எந்த ஒரு உத்வேகத்தை வச்சு அது போகுது? ஒரு குட்டியோண்டு ஒரு பறவை, அவ்வளோ பறவைகள் சேர்ந்து அது மைக்ரேட் பண்ணுது. எப்படி போகுது அந்த சீ ரூட்டில்? எப்படி அது வந்து ரெஸ்ட் எடுக்குது அப்படின்னு பார்த்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட் என்னென்னா, அதோட வாயில் ஒரு குச்சியை வச்சுக்குமா. ஒரு குச்சி மாதிரி இப்படி ஒரு குச்சியை ஒன்று வச்சுக்குமா. சரியா? ஒரு குறிப்பிட்ட டைமில் அந்த மைக்ரேட்டரி பேர்ட்ஸை வந்து லீட் பண்ணிட்டு போகும் இல்லையா? முன்னாடி வந்து ஒத்த பேர்டு ஒன்று போகும். இப்படி அதுதான் லீடர்னு சொல்லலாம், இல்லை மதர் பேர்டுன்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். அந்த மதர் பேர்டு வந்து லீட் பண்ணிட்டு போகிறப்ப ஒரு குறிப்பிட்ட டைமில் வாயில் அந்த குச்சியை வச்சு என்ன பண்ணுமா, அந்த குச்சியை தண்ணியில் போடுமா. அப்படியே கீழே இறங்குறப்ப மற்ற எல்லா பறவைகளும் கீழே இறங்குமா. எவ்வளோ டிசிப்ளின் பாருங்களேன். அந்த குச்சியை வந்து தண்ணியில் போடுமா. அந்த தண்ணியில் குச்சியை போட்ட உடனே அந்த தண்ணியில் இருக்கிறதான மீன்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பறவைக்கு தெரியுமா எங்கெங்கே எப்படி எவ்வளோ அழகாக ஆண்டவர் அந்த ஞானத்தை கொடுத்துருக்காரு பாருங்களேன். அங்கே மீன்கள் துள்ளும் பார்த்தீங்களா, அந்த துள்ளுற மீன் இந்த 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 பறவை போய் பிடிச்சிக்குங்குமா. பிடிச்சிக்கிட்டு எங்கே உட்காந்து சாப்பிடுமா, அந்த குச்சி கீழே போட்டுச்சுல்ல, அந்த குச்சி மேலேயே உட்காந்துக்குமா. எப்படி ஆச்சரியமாக இருக்குல்ல. நான் அந்த ஃபேக்டை வாசிச்சப்போ அசந்துட்டேன். நிறைய மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் பற்றி படிச்சுக்கிட்டு இருந்தேன்னா, அப்போ இந்த மைக்ரேட்டரி பேர்ட் இது ஏன்னா ரொம்ப குட்டி, அதோட அந்த பிக்சர் நான் கொண்டு வரணும்னு நினச்சேன். ஸ்வாலோனாவே குட்டி. ஸ்பேரோக்கு வைல்டு ஸ்பேரோன்னு சொல்லலாம், அதுதான் ஸ்வாலோ. அதுதான் ஸ்வாலோ, சரியா? காட்டுக்குருவின்னு சொல்லலாம். அந்த மாதிரி அதோட இது நம்ம சிட்டுக்குருவியோட கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஒரு சின்ன ஒரு குச்சியில் அது உட்காந்து அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக 8000 மைலை கிடக்குது. என்னால் கடக்க முடியும்னு நினச்சி கிடக்குது. அதுக்கு எத்தனை அறிவுன்றீங்க? 3 அறிவு இருக்குமா? நமக்கு எத்தனை அறிவு இருக்குது? 6 அறிவு இருக்குது. 6 அறிவு இருக்குது. எவ்வளோ தூரம் நம்ம யோசிக்கலான்னு யோசிச்சு பாருங்க. என் கூட ஆமோதிக்கிறவங்க எஸ் சொல்லுங்கள். எவ்வளோ தூரம் நம்மளால் யோசிக்க முடியும் தெரியுமா? எத்தனை காரியங்களில். பட் வி ஜஸ்ட் லூஸ் ஆர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நம்ம காரியங்களை அப்படியே லூஸ் பண்ணிடுறோம். ஒரு 2 பையன் ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருந்தப்ப அவங்க எழுதினதான ஆன்சர் ஷீட்டை வந்து 2 பேருக்கும் கொடுத்தாங்க. சரியா? 2 பேர் கையிலையும் அவங்கவுங்க எழுதின ஆன்சர் ஷீட். 2 பேரும் ஓட்டாண்டி மாதிரி தான் எழுதியிருக்கிறாங்க, லூசு மாதிரி எழுதியிருக்கிறாங்க 2 பேருக்கும் மார்க் கம்மி. அதில் பையன் XYன்னு வச்சுப்போம். எக்ஸ் வந்து பேப்பரை பார்த்தோன்னே ஐயோ அப்படின்னு அழுதுட்டான். ஏன்னாக்கா மார்க் கம்மி ஆயிடுச்சு. இந்த டீச்சர் எனக்கு மார்க் போடல. ஏன் மார்க் போடல? இந்த டீச்சர் எனக்கு சரியாக கற்றுக் கொடுக்கல, அதனால் எனக்கு மார்க் வாங்கலை அப்படின்னு. அடுத்தது பி. அவன் என்ன தெரியுமா யோசிக்கிறான்? ஆமாம், நானும் மார்க் கம்மியாக இருக்கேன், எங்கெங்கெல்லாம் எனக்கு மிஸ்டேக் விட்டுருக்கான் அப்படின்னு அவன் சர்க்கிள் பண்ணி அவன் மிஸ்டை போய் கேட்குறான். மேம் இதுக்கு வேறு மாதிரி சொல்யூஷன் எதுவும் இருக்கா, எனக்கு புரிகிற மாதிரி சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்டு அடுத்த தடவை அவன் தேர்ச்சி அடைகிறான். ஒரே கிளாஸில் தான் படிக்கிறாங்கப்பா, ஒரே பிரச்சனை தான் 2 பேருக்கும். ஆனால் அவங்க திங்கிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்களா, அவங்க இந்த பையன் அதை ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணிக்கிறான் பாருங்க. அவங்க அப்படியே பேசிக்கிட்டே வெளியே வர்றப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா XYZ ஒரு பையன் ஒருத்தன் வரான். எக்ஸ் இங்கே நிற்கிறான். எக்ஸ் வந்து நெகட்டிவ், எல்லோரும் நெகட்டிவ் சொல்லுங்கள். ஒய் வந்து பாசிட்டிவ் சொல்லுங்கள், பாசிட்டிவ். இப்போ Z ஒருத்தன் வரான். அவன் அதுக்கு மேலே உள்ள கிறுக்கு பையன். அவன் வந்து 2 பேரையும் பயங்கரமாக கிண்டல் அடிக்கிறான். என்னடா விளையாடுறீங்க நீங்கள், உங்களுக்குலாம் விளையாட ஃபெயில் ஆகிட்டு உங்களுக்கு விளையாட்டு வேறு கேட்குதாடா அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிக்கிறான். மறுபடியும் யார் அழுறா? எக்ஸ். அவன் தான் அழுதாகணும், ஏன்னா அவன் மனநிலை அப்படி தான் இருக்குது. ஆனால் இந்த ஒய் என்ன தெரியுமா சொல்கிறான்? எங்களுக்கு இப்படி தான் விளையாட பிடிச்சிருக்கு. எப்படி? எங்களுக்கு இப்படி தான் விளையாட பிடிச்சிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹி இஸ் டேக்கன் த ஓனர்ஷிப் ஓவர் த கேம். எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் இப்படி தான் விளையாட பிடிச்சிருக்கு, அதனால் நாங்கள் இப்படி தான் விளையாடுறோம் அப்படின்னு உடனே அந்த பையன் சிரிச்சுட்டே அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துட்டு போயிட்டானான். திஸ் இஸ் ஹவ் வி நீட் டு டேக் ஓனர்ஷிப் ஓவர் ஆர் என்னவாக இருக்கட்டும் சிச்சுவேஷன்ஸ் அண்ட் நம்மளுடைய சர்க்கம்ஸ்டன்ஸ் எதுவாக இருந்தாலும் ஓகே. ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு காரியத்தை வந்து நான் சொன்னேன். சரியா? 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு காரியத்தை நான் சொன்னேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கொசுன்னு சொன்னேன் தெரியுமா? ஞாபகத்தில் இருக்கா? ஒரு சில பேர் இங்கே வந்திருந்தீங்க, ஒரு சில பேர் வரல. கொசு, சரியா? கொசு. ஒரு சில பேர் வீட்டில் கொசுவை அடிப்பாங்க. ஒரு வீட்டில் ஒருத்தர் கொசுவை அடிப்பாங்க, ஒருத்தர் கொசுவை துரத்துவாங்க.
அப்படி தானே சொன்னேன்? ஆமாம், மாற்ற போகக்கூடாது. ஒருத்தர் கொசுவை அடிப்பாங்க, ஒருத்தர் கொசுவை துரத்துவாங்க. எல்லார் வீட்லேயும் அப்படி தான். உங்கள் வீட்டில் எப்படி பிரதர்? யார் துரத்துவா, யார் அடிப்பா? நீங்கள் துரத்துவீங்க. நீங்கள் தூங்கிடுவீங்க. சரியான பதில்ல கை தட்டுவோமா? இது ஜாப்பனீஸோட பதில் மாதிரி இருக்குது. கஷ்டம் வர்றப்ப என்ன பண்ணுவீங்க? இழுத்து போத்திட்டு தூங்கிடுவேங்க. சூப்பர் பதில். வேறு ஏதாவது ஒரு நான் எதிர்பார்க்கவே இல்லை பிரதர். வேறு யாராவது சொல்லுங்களேன் இன்ட்ரெஸ்டிங் பதில். உங்களெல்லாம் கடிக்கும். எங்கள் வீட்லேயும் அப்படி தான். என்ன கடிக்காது? வீட்டில் உள்ள எல்லாரையும் கடிக்கும். ஆமாம், அவங்க அப்படி தான் பேசுவாங்க, எனக்கு தெரியும். ஏன்னா எங்கள் வீட்டில் என்ன ரொம்ப கடிக்காது. சரி, வேறு? இல்லை இப்போ கடிக்கும் கடிக்காது மேட்ரு இல்லை. யார் துரத்துவா அடிப்பா, அதுதான் மேட்ரு. அடிப்பாங்க. வெரி குட். இப்போ நமக்கு பாயிண்ட்க்கு வந்தாச்சு. அதே போல் எங்கள் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா நான் துரத்துவேன். எனக்கு அடிக்கலாம் வராது, அந்தளவுக்கு கரெக்டாக அடிக்க வராது. ஆனால் என் கணவர் சூப்பர். அது அடித்தா தான் தூக்கமே வரும், இல்லைன்னா தூங்க மாட்டாங்க, தூக்கம் வராது. அப்படியே இப்படி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ரெண்டாவது பாயிண்ட், அது எங்கே உக்காந்தாலும் அடிப்பாங்க. அது ஜடமான பொருளோ இல்லை உயிருள்ள பொருளோ எதுவாக இருந்தாலும் அடிப்பாங்க. அது பக்கத்தில் இந்த நபர் தூங்கிட்டு இருக்காங்களே, கவலையே கிடையாது, கொசு சாவணும். அது எங்கே உக்காந்தா இருந்தாலும் கவலை, இங்கே உக்காந்துருந்தாலும் அடி எனக்கு சரியாக விழும். ஒரே ஏமு, கொசு சாவணும். கொசுன்றது யார் அப்படின்னா, கொசுன்றது என்ன பிரச்சனை புரியுதா? அந்த பிரச்சனையை அடிக்கிறதுக்கு போட்டு எல்லாரையும் அடித்து தீத்துடுறது. யாரெல்லாம் பக்கத்தில் இருக்காங்களோ அப்படி தானேப்பா, நான் உண்மை தானே சொல்கிறேன். இல்லை ஒரு மாதிரி பார்த்தாங்க என்ன ஒரு செகண்ட், அதனால கேட்டுக்கிட்டேன். சரியா? எங்கே உக்காந்தாலும் அடிச்சிருவாங்க. அப்போ நான் வந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். சரியா? நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், இந்த பிரச்சனையை, இந்த கொசு பிரச்சனையை எப்படி சரி பண்ணுறதுடா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தப்ப கரெக்டாக நம்ம சர்ச்சிலேருந்தே ஒருத்தவங்க எனக்கு இதை கிஃப்ட் பண்ணாங்க. ஒன்றும் இல்லை, 3 கொடுத்தாங்க. சரியா? 3 கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக போயிடுச்சு. அதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேட்டை இப்படி வச்சுட்டு இப்படி படுக்கிறப்ப தானாக போய் கொசு போய் மாட்டிக்குது. இதை எப்போ நான் வச்சேனோ அப்பத்துலேருந்து கொசு தானாக அதில் போய் மாட்டிக்கும். என்ன நோ டிஸ்டர்பன்ஸ். அப்போதுலேருந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நான் பாட்டுக்கு தூங்குறது. இல்லைன்னா அடி விழும். வாரத்துக்கு 1 அடி, இல்லை மாதத்துக்கு 2 அடி கண்டிப்பாக விழும். இங்கே உட்காந்தா இங்கே ஒரு அடி, மூஞ்சோட மூக்கோட சேர்த்து ஒரு அடி விழும். எது பிரச்சனை புரியுதா? எது பிரச்சனை? வாட் இஸ் த காஸ் ஆஃப் த ப்ராப்ளம்? வாட் இஸ் அ ரூட் காஸ்? நீங்கள் நல்லா சிரிச்சுக்கோங்கண்ணே, ஆனால் சிரிச்சுக்கிட்டு இதோட பாயிண்ட் என்னன்றதை புரிஞ்சுக்கோங்க. வாட் இஸ் த ரூட் காஸ் ஆஃப் த ப்ராப்ளம்? அதை மாத்திரம் பாருங்க. புரியுதா? அந்த ரூட் காஸை மாத்திரம் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னாக்கா, உங்களோட மைண்டில் வச்சுட்டு ரூட் காசை அடிக்கணுமே என்று அந்த ரூட் காஸ் எங்கே இருக்குதோ அதை அடிக்கக்கூடாது, அது மேலே கை வைக்கக்கூடாது. அது மேலே கை வச்சோம் அப்படின்னாக்கா யூ ஆர் ரியாக்டிங் டு த சிச்சுவேஷன். இன்ஸ்டெட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, இதை இப்படி வைக்கிறப்ப என்ன ஆகுது? வி ஆர் ரியாக்டிங் இன் அ டிஃப்ரெண்ட் வே, விச் மீன்ஸ் நம்ம ப்ரொஆக்டிவாக நம்ம யோசிக்கிறோமா இல்லையா? எஸ் சொல்லுவோமா? அந்த சூழ்நிலை வர்றதுக்கு முன்னாடியே நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். புரியுதா? ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் என்ன? ப்ரொஆக்டிவ்னஸ். தமிழில் என்னது? செயலூக்க முறை. சரியா? சிஸ்டர் ஏஞ்சல் எந்திரிங்க. வெரி குட். அவங்க மேலே நான் தூக்கி போட்டது இதை தூக்கி போட்டேன். சரியா? வாங்க முன்னாடி வாங்க. அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணாங்க? ரியாக்ட் பண்ணாங்களா இல்லை ப்ரொஆக்ட் பண்ணாங்களா? அது நீங்களே சொல்லுங்க. முதலாவது எனக்கு பிடிக்காதது, ஓகே, ஐ வாஸ் நாட் ப்ரோஆக்டிவ், ஐ ஒன்லி ரியாக்டட். அது ரப்பர்னு தெரியுது, அதனால ஓவர் ரியாக்ட் பண்ணலை, அவ்வளோதான். ஓகே,
ப்ரொஆக்டிவ்னஸ்னால் என்ன அப்படின்னாக்கா, இப்படி நான் தூக்கி போடுறேன். சரி, நான் இன்றைக்கி உங்கள் மேலே தூக்கி போடுறேன். இப்படி தூக்கி போடுறேன். நான் எப்படியும் உங்களை ஹார்ம் பண்ண போகிறதில்ல. இல்லை, நான் உங்களை ஹார்ம் பண்ண போகிறதில்ல. ரெண்டாவது, நான் செய்ய போகிறது வேறு ஏதாவது ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் பேசிஸில் தான் இருக்குமே அன்றி இது பண்ண போகிறதில்ல. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரியாக்ஷன். அவங்க என்ன ரியாக்ட் பண்ணாங்க, பக்கத்தில் வந்து போட்டோடனே, அதை போட்ட அடுத்த நிமிஷம் உண்மையாகவே கொஞ்சம் பயந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் இதை போடுவேன்னு நினைக்கல. இல்லை, நான் இதை போடுவேன்னு நினைக்கல. வேறு என்னத்தையாவது போடுவேன்னு நினச்சிருந்துருக்கலாம். நான் இதை போடுவேன்னு நினைக்கல. சரியா? ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் ரியாக்ஷன். திஸ் இஸ் கால்ட் அஸ் ரியாக்ஷன். இப்போ நான் போட போகிறது யார்? சிஸ்டர் பிரியா தான். சிஸ்டர் பிரியா கண்டிப்பாக என்ன ஹார்ம் பண்ண போகிறது இல்லைன்னு யோசிச்சிருந்தா, புரியுதா, யோசிச்சிருந்தா ஷீ வுடன்ட் ஹேவ் ரியாக்டட் இன் தட் வே. கண்டிப்பாக இது என்ன ஹார்ம் பண்ண போகிறதில்ல அப்படின்னு அவங்க யோசிச்சிருந்தா அவங்க கண்டிப்பாக அந்த ரியாக்ஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஐயோ, ஏன் அந்த ரியாக்ஷன் வருது அப்படின்னாக்கா, ஒரு அருவருப்பு, ஏதோ ஒன்று, சம்திங். டைரக்ட்லி த்ரோயிங் பால் அண்ட் கெட்டிங் பேக் த பால். புரியுதா? தட் இஸ் கால்ட் அஸ் ரியாக்ஷன், எதிர்வினை. அடுத்தது இது ப்ரோஆக்டிவ்னஸ். சரி, ஒரு சில பாயிண்ட்ஸ் மாத்திரம் நான் சொல்கிறேன். ஒரு சூழ்நிலையில் இதை மாத்திரம் சொல்லிவிட்டு நான் வேகமாக அப்படியே நான் போயிடுறேன். இன்னும் ஒரு 3 நிமிஷம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். 3 நிமிஷம் இருக்குது. அந்த 3 நிமிஷம், சரி 5 நிமிஷமாக கேட்குறேன். இதை நான் வேகமாக சொல்லிவிட்டு அப்படியே நான் போகிறேன். ஒரு சூழ்நிலையில் 3 காரியம் இருக்குது. ஒன்று என்னென்னா டைரக்ட் கண்ட்ரோல். சரியா? டைரக்ட் கண்ட்ரோல் ஓவர் த சிச்சுவேஷன் உங்கள் சூழ்நிலையில். ரெண்டாவது இன்டைரக்ட் கண்ட்ரோல், என்னென்ன. அடுத்தது நோ கண்ட்ரோல். ஒன்று என்ன? டைரக்ட் கண்ட்ரோல். ஒரு சூழ்நிலை இருந்தால் உங்களுக்கு டைரக்ட் கண்ட்ரோல்னு ஒன்று இருக்குது. ரெண்டாவது இன்டைரக்ட் கண்ட்ரோல்னு ஒன்று இருக்குது. மூணாவது நோ கண்ட்ரோல். சரியா? நோ கண்ட்ரோல் என்ன? நோ கண்ட்ரோல் என்ன அப்படின்னாக்கா, பாஸ்ட்டில் நடந்த ஏதாவது காரியங்கள், சூழ்நிலைகள் இருக்கலாம். அதில் உங்களுக்கு கண்ட்ரோல் கிடையாது. அதை வச்சு உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. நடந்து முடிஞ்சு போயிடுச்சு. நீங்கள் என்ன பண்ண முடியும்? அதை ஏதாவது இரேஸ் பண்ண முடியுமா? நம்மளால் மாற்றி போட முடியுமா? அது சரித்திரம் ஆயிடுச்சு. நேற்று நமக்கு சரித்திரம், புரியுதா? நேற்று சனிக்கிழமை நமக்கு சரித்திரம் ஆயிடுச்சு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அது நம்மளால் மாற்றவா முடியும்? மாற்ற முடிய போகிறது கிடையாது. ஸோ அந்த காரியங்கள் மேலே நமக்கு கண்ட்ரோல் கிடையாது. புரியுதா? டைரக்ட் கண்ட்ரோல் எது அப்படின்னு பார்ப்பீங்கன்னா, ஒரு சில பாயிண்ட்ஸ் இருக்குது. அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய பழக்க வழக்கங்கள் என்னவோ அதை சற்று நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒர்க் ஆன் யோர் ஹேபிட்ஸ். உங்களுடைய பழக்க வழக்கங்கள் என்ன? வாட் இஸ் யோர் ஹேபிட்? இஃப் இட் இஸ் அ பேட் ஹேபிட், அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள். கெட்ட பழக்கமாக இருக்குன்னா சேஞ்ச் பண்ணுங்கள். நல்ல பழக்கமாக இருக்கும் அப்படின்னாக்கா இருக்கட்டும். சரியா? நல்ல பழக்கங்கள் இருக்கட்டும். அடுத்தது பார்ப்பீங்க அப்படின்னாக்கா, உங்கள் சுற்றி இருக்கிற நபர்கள், உங்கள் சுற்றி இருக்கிற சிச்சுவேஷனை எக்காரணத்தை கொண்டு கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க. கிரிட்டிசிசம் வேண்டாம். கிரிட்டிசிசம்னா இன்னைக்கு காலையில் கூட பாஸ்டர் சொன்னாங்க, பிராது கிரிட்டிசிசம். புரியுதா? அதை கிரிட்டிசைஸே பண்ணாதீங்க. உங்கள் சுற்றி இருக்கிற சூழ்நிலை வேர்ஸ்டாக இருந்தால் கூட பரவாயில்ல, கிரிட்டிசைஸே பண்ணாதீங்க. சரியா? டைரக்ட் கண்ட்ரோல். நான் என்ன பாயிண்ட் சொல்கிறேன்றது புரியுதா? எஸ்ன்னு சொல்கிறவங்க சொல்லுங்கள். புரியுதா? ஓகேவா? நீங்கள் டைரெக்டாக ஹேண்டில் பண்ணக்கூடிய காரியங்கள் என்னன்றதை உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். முதல்ல ஒர்க் ஆன் யுவர் ஹேபிட்ஸ். அடுத்தது என்னது? நோ கிரிட்டிசிசம்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுடைய சூழ்நிலையில் ஓனர்ஷிப் எடுங்க. 3வது பாயிண்ட், உங்கள் சூழ்நிலையில் என்ன பண்ணுங்கள்? டேக் ஓனர்ஷிப். அடுத்தது என்னென்னா, எதுவாக இருந்தாலும் பி எந்தூசியாஸ்டிக். எந்தூசியாஸ்டிக்னா என்னென்னா, அதாவது ஒரு உற்சாகத்தோடு, ஒரு உத்வேகத்தோடு அதில் நம்ம செயல்படுவோம். ஒரு சோகமான ஒரு காரியம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சோகமான காரியத்தை நீங்கள் என்ன பண்ணுங்கள், நமக்கு ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. நமக்கு வேர்ட் இருக்குது, நமக்கு வேதம் இருக்குது. சரியா? தனியாக உங்கள் ரூம்க்கோ எங்கேயாவது நீங்கள் தனியாக போயிடுங்க, இல்லை சர்ச்சுக்கு வந்துடுங்க, ஏதாவது ஒன்று பண்ணுங்கள். சரியா? அதை ஹேண்ட் இட் ஓவர் டு காட், இல்லைனா டாக் இட் டு காட். பி எந்தூசியாஸ்டிக் இன் டாக்கிங் டு காட். அதில் நீங்கள் ரெசில் பண்ணலாம், சண்டை பிடிக்கலாம். நான் சொல்லுவேன் ஒரு சில பேர்கிட்ட, உங்களுக்கு ரெசில் பண்ணணும் போல் இருக்கா ஆண்டவர்கிட்ட, ரெசில் பண்ணுங்க, அதில் ஒன்றும் தப்பு இல்லை. அப்பா தானே ரெசில் பண்ணுங்க. சண்டை பிடிக்கணும் போல் இருக்கா, சண்டை பிடிச்சிக்கோங்க. ஏதாவது பேசணுமா, நம்ம அப்பாட்டெலாம் பேசியிருக்கோம்ல, அதனால பேசுவோம், தப்பு இல்லை. அதனால டூ இட் எந்தூசியாஸ்டிக்கலி. சோகமாக இருந்தீங்கன்னா, இதே நீங்கள் ஜுபிலண்ட்டாக இருந்தீங்கன்னா பி ஜுபிலண்ட். எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் பி ஜுபிலண்ட். உங்களுக்கு நீங்கள் துக்கம் வர்றப்ப நீங்கள் கொஞ்சம் சிரிச்சு பாருங்களேன். ஒரு 7 years பேக் ஐ ரிமெம்பர், ஒரு 7 years பேக்கு ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை, சரியான ஒரு சூழ்நிலை.
பயங்கர அழுகழுகையாக வந்தது. நான் வந்து உள்ளே வந்து ரூம்க்கு வந்து நான் அழுதுட்டேன், ரொம்ப அழுதுட்டேன். அப்போது என் கணவரும் பின்னாடி வராங்க, அவங்களுக்கும் பயங்கர துக்கம். அவங்க அழமாட்டாங்க. பொதுவாக ஆண்கள் கண்ணில் கண்ணீரே வரமாட்டேங்குது, ஏன்னு தெரிய மாட்டேங்குது. தூசி பட்டால் தான் வருது, மற்றபடி வரமாட்டேங்குது. அவங்க அழலை, ஆனால் அவங்களுக்கும் பயங்கர துக்கம் இருந்தது. அவங்க வந்து நீ அழாத, விடு, பரவாயில்ல விடு, பரவாயில்ல ஒன்றும் இல்லை, விடு விடு, ஒன்றும் இல்லை, என்னப்பா இது என்னப்பா இது அப்படின்னு அழுதுகிட்டே இருந்து, பரவாயில்ல விடு பிரியா, ஒன்றும் இல்லை அப்படின்னு இது பண்ணாங்க. அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுவோம், அப்போ வீடு கீழே இருந்தது, நாங்கள் அப்படியே ஆஃபீஸ்க்கு மேலே வரோம். சரியா? அப்போ ஆஃபீஸ்க்கு மேலே வர்றப்ப ஒரு குறிப்பிட்ட நபர் என் காது பட பேசின ஒரு காரியம் என்னென்னா, இந்த நபருக்குன்னு சொல்லி என் கணவரோட பேர் சொல்கிறாங்க. இவங்களுக்கு என்ன செஞ்சாலும், இங்கே வேலை பார்த்துட்டு இருந்ததான ஸ்டாஃப், அப்போ இருந்ததான ஸ்டாஃப், அந்த நபர் என் காது பட கேட்காதுன்னு நினச்சிட்டு பேசுகிறாங்க. என்னன்னாக்கா, இந்த நபருக்கு என்ன செஞ்சாலும் ஒரு ஸ்மைல் பண்ணிக்கிட்டே போகிறாரியா இவர். இந்த நபருக்கு என்ன செஞ்சாலும் ஒரு ஸ்மைல் பண்ணிக்கிட்டே போகிறார். புரியுதா நான் சொல்கிறது? அது அவங்கள எவ்வளோ குத்தி இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து எனக்கு, நான் அப்போதான் அழுதுட்டு உள்ள ஃபுல்லாக தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வெளியே போகிறேன். சரியா? வெளியே போகிறப்ப இந்த வேர்ட் வந்து எனக்கு இன்னைக்கு வரைக்கும் ஏன் மறக்கலை அப்படின்னாக்கா, ஓகே, திஸ் இஸ் ஹர்ட்டிங் பீப்புள் ஹூ ஆர் ஹர்ட்டிங் மீ. என் ஸ்மைல் இஸ் ஹர்ட்டிங் பீப்புள் ஹூ ஆர் ஹர்ட்டிங் மீ. மை லாஃப்டர் இஸ் ஹர்ட்டிங் த பீப்புள் ஹூ ஆர் ஹர்ட்டிங் மீ. என்னை துக்கப்படுத்துகிற, என்னை வேதனைப்படுத்துகிற நபர்களுக்கு எது வேதனைன்னா என்னோட சிரிப்பு தான், என்னோட ஸ்மைல் தான், என்னோட சந்தோஷம்தான். எப்படி இவ கேரி பண்ணிட்டு போறா, எப்படி இவன் கேரி பண்ணிட்டு போகிறான் அப்படின்ற அந்த ஒரு காரியம் தான் அவங்கள துக்கப்படுத்துது. நம்ம அது துக்கப்படணுன்றதுக்காக சிரிக்கல, நம்ம இல்லைன்னா எப்படி கேரி பண்ணிட்டு போக முடியும்? ஸோ பி என்தூசியாஸ்டிக் இன் யோர் சிச்சுவேஷன். அஞ்சாவதா என்னன்னாக்கா உங்கள் கம்யூனிகேஷன். உங்கள் கம்யூனிகேஷனில் நீங்கள் ரியாக்டிவாக நீங்கள் பிஹேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா, அதாவது இவங்க 4 வார்த்தை பேசுகிறதுக்கு நம்ம 8 வார்த்தை பேசிட்டோம் அப்படின்னாக்கா முடிஞ்சுது, அதோட சோழி முடிஞ்சுது. நான் ஒரு மெசேஜில் கூட சொன்னேன், 4 2 1 குறைக்க முடியுதா, ஒன்றுமே இல்லாமல் குறைக்க முடியுதா, உன் காலரை தூக்கி விட்டு போ அப்படின்னு. we need to behave it in the same way. நம்ம அப்படி தான் நம்ம பிஹேவ் பண்ணி ஆகணும். நீ 8 வார்த்தை பேசுனா நான் 16 வார்த்தை பேசுவேன் அப்படின்றது நம்ம அந்த சூழ்நிலையில் ஜெயிக்கிற காரியம் கிடையாது. அதை நல்லா உங்கள் இருதயத்தில் பதிச்சுக்கோங்க. ஒரு சண்டை பிடிக்கிறப்ப நம்ம ஜெயிக்கிறோம் அப்படின்னாக்கா குவைட்டாக இருந்துட்டோம் அப்படின்னாக்கா, எதிர்த்தாப்பில் உள்ள நபருக்கு இவங்க என்ன யோசிக்கிறாங்க, அடுத்த பாம் என்ன போட போகிறாங்க, அடுத்த புல்லட்டு எங்கேருந்து என்ன வரப்போகுது ஒன்றுமே தெரியாது. க்ளூவே கொடுக்கக்கூடாது சொல்லுவோமா? ஒரு சில பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்க, நீங்கள் ட்ரை பண்ணி க்ளூவே கொடுக்கக்கூடாது. நம்ம குவைட்டாகவே இருந்துடணும். நம்ம கம்யூனிகேஷனில் அந்தளவுக்கு நம்ம கம்யூனிகேஷன் ஸ்கில்லை என்ன பண்ணணும், ஷார்பன் பண்ணணும். ஷார்பன் சொல்லுங்கள், ஷார்பன், கூர்மையாக்கணும் நம்ம கம்யூனிகேஷன் ஸ்கில்ல. சரியா? இதில் தான் நமக்கு டைரக்ட் கண்ட்ரோல் இருக்குது. இன்டைரக்ட் கண்ட்ரோல் யார் எது மேலெலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளை சுற்றி பிரச்சனைகள் ஏற்படுத்துகிற சூழ்நிலைகள் இருக்குது பார்த்தீங்களா? ட்ரை டு அக்னாலெட்ஜ், ட்ரை டு அப்ரிஷியேட், ட்ரை டு, உங்களால் முடிஞ்சதுன்னா அப்ரிஷியேட் பண்ணுங்க. சரியா? அக்னாலேஜ் பண்ணுங்க, அப்ரிஷியேட் பண்ணுங்க, அக்னாலேஜ் பண்ணுங்க, ட்ரை டு. சரியா? அடுத்தது, அவங்க ஏன் அப்படி பேசுகிறாங்கன்னு எம்பத்தைஸ் பண்ணுங்க. இதை வந்து என் கணவர் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க பல வருஷம் முன்னாடி. நான் ஊழியக்கார குடும்பத்தில் பிறக்கலைல்ல, அதனால் பல காரியங்கள் எனக்கு தெரியாது. நான் திருமணமாகி வந்த புதுசில், அப்போது என் பையன் பிறந்த டைம்லன்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு 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 சிஸ்டர் வந்து என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. திருமணமாகி வந்து 2 வருஷம்தான் ஆகுது. அப்போ என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஏன்ட்ட. அப்போவும் கொஞ்சம் ஹர்ட்டிங்காக இருந்தது. அப்போ என்னப்பா இது, என்னை யாருன்னே தெரியாது இந்த அம்மாவுக்கு, ரொம்ப பேசினதும் இல்லை, ஏன் இப்படி பேசுகிறாங்க, ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் அவங்களுடைய ஹிஸ்ட்ரி, அவங்களோட பேக்ரவுண்டை என் கணவர் வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இந்த காரியத்தினால தான் இவங்க இப்படி பேசுகிறாங்க, ஜஸ்ட் கோ டு ஹர் ஷூஸ் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க எந்த நிலையிலேருந்து பேசுகிறாங்கன்னு நீ யோசிச்சு பாரு. அவங்களுடைய வீட்டில் குடும்பம் இப்படி இருக்கு, அவங்க புருஷன் இப்போ தான் இறந்து போனாங்க அப்படின்னு பல காரியங்கள். அப்படின்னாக்கா என்ன அப்படின்னாக்கா, டு எம்பத்தைஸ் வித் த பர்சன் ஹூ இஸ் அட்டாக்கிங் யூ. இது ரொம்ப கஷ்டம். ஆனால்
டு எம்பத்தைஸ் வித் அ பர்சன். எனக்கு இத்தனை வருஷத்தில் எனக்கு என் கணவர் கற்றுக் கொடுத்த ஒரு காரியத்தில் இது ரொம்ப அதிகம். எம்பத்தைஸ் வித் அ பர்சன், எம்பத்தைஸ் வித் அ பர்சன். நான் நிறைய கிரெடிட்டை ஐ வில் கிவ் டு மை ஹஸ்பண்ட். இன்றைக்கி பல காரியங்கள் என்னால் பேச முடியறதுக்கு ஒரு மெயின் ரீசன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, காட் யூஸ் மை ஹஸ்பண்ட். ஒரு கிளாப் பண்ணிடுவோமா? ஆமாம், ஹீ இஸ் அ சோர்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். அவங்க மூலமாக தான் பல காரியங்கள் ஹவு டு டூ. நான் வந்து டைனிங் சேரை கூட இப்படியே ஆட்டிக்கிட்டு இருப்பேன் லூசு மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கிறப்ப. இது அதுலேருந்து வந்து ஒவ்வொரு காரியத்தையும் எனக்கு ஒரு காரியம் என்னென்ன, எனக்கு ஒரு குணம் என்னென்னா, எனக்கு சொல்லி கொடுத்தா நான் கற்றுப்பேன். அது பின்னாடி திரும்பி கூட பார்க்க மாட்டேன். எப்படி இருந்தேனோ அந்த பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டேன். ஆமாம், அந்த ஒரு குணம் எனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்காரு. ஸோ அவங்க என்னென்னலாம் சொல்லி கொடுத்தாங்களோ நிறைய காரியங்கள் ஹி யூஸ் டு டீச் மீ. இதை வந்து இப்படி சொல்லணும், இதை இப்படி செய்யணும். அது மாதிரி தமிழில் நயமாக பேசுகிறது எப்படின்னு எனக்கு சொல்லி கொடுத்தது வந்து அவங்க தான். ஸோ இது நான் கிரெடிட் கொடுக்கணும்னு நினச்சேன், அதனால் நான் கொடுத்துட்டேன். ஸோ இது வந்து எம்பத்தைஸ் பண்ணுறதுக்கு சொல்லி கொடுத்தது இன்றைக்கு வரைக்கும் நான் திடீர்னு மறந்து போயிட்டேன்னா கூட, இல்லை பிரியா நீ அவங்களோட ஷோஸ்லேருந்து பாரு அவங்க ஏன் அப்படி பேசுகிறாங்கன்னு. அப்படி பார்த்தீங்கன்னா நீ ஹர்ட் ஆக மாட்டே அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னாக்கா, when I tell this is an actual thing happened. When I tell this, I know my husband will be happy. You're happy, right? Yes. When we acknowledge, when we appreciate நம்மளுடைய கணவரை, நம்மளுடைய மனைவியை நம்ம அப்ரிஷியேட் பண்ணுறப்ப, நம்ம அக்னாலேஜ் பண்ணுறப்ப அவங்களுக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும் தெரியுமா? நான் ஏன் இவளை அப்ரிஷியேட் பண்ணணும், இல்லை அவங்க எவ்வளோ பண்ணுறாங்க மனைவிமார். அதே போல் கணவன்மார் எவ்வளோ பண்ணுறாங்க. அப்படி இருக்கிறப்ப அவங்க செய்கிற ஒரு சில காரியங்களை சொல்கிறப்ப அவங்களுக்கு அவ்வளோ பூஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா அவங்க ரொம்ப பேசுறது கிடையாது, ஆண்கள் ரொம்ப பேசுறது கிடையாது. நம்ம தான் வாய் ஆடி, அவங்க வாயாடி கிடையாது. அவங்க குவைட்டாக இருக்கிற ஆட்கள் தானே. அப்போ குவைட்டாக இருந்தால் அவங்க சொல்லித்தர்ற காரியங்கள் என்னவோ அதை நம்ம அப்ரிஷியேட் பண்ணுறப்ப தே வில் ரியலி ஃபீல் குட். ஓகே, அடுத்தது என்ன அப்படின்னாக்கா, இதுலேயும் அதே பாயிண்ட் தான் வருது. என்னன்னாக்கா, இன்டைரக்ட் கண்ட்ரோல் என்ன அப்படின்னாக்கா, கிவ் அப் த கிரிட்டிசிசம் ஹேபிட். கிரிட்டிசிசம் எப்படி இருக்கலாம்? கன்ஸ்ட்ரக்டிவாக இருக்கலாம், டிஸ்ட்ரக்டிவாக இருக்கக்கூடாது. கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசமை எடுத்துக்கோங்க. ஆக்கப்பூர்வமான கிரிட்டிசிசம் இருக்குது பார்த்தீங்களா உங்கள் வாழ்க்கையில், இப்படி செய்யுங்க இப்படி செய்யாதீங்க, அதை எடுத்துக்கோங்க. அதை கூட ஒரு சில பேர் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்கப்பா. என்ன ஒருத்தர்கிட்ட ஒன்று சொன்னப்போ அவங்க வந்து சொல்கிறாங்க, நம்மை எப்படியெல்லாம் வேதனைப்படுத்துகிறார்கள். யார் அந்த நபர்? ஒரு நபர் நம்ம எப்படியெல்லாம் சொல்லுகிறார்கள், எப்படியெல்லாம் வேதனை. ஐயோ நீ நல்லா இருக்கணும் தானே சொல்லுவோம். எப்படியெல்லாம் வேதனைப்படுத்துகிறாங்க. இப்படி இருந்தீங்கன்னா உனக்கு மதிப்பு வெளியே, அதனால தானே சொல்லி தர்றோம். அதை விட்டுட்டு எப்படியெல்லாம் வேதனை, தியாகராஜ பாகவதர் மாதிரி பாடிக்கிட்டு இருக்கு. அது the criticism has to be taken it in a constructive way. யார் சொல்கிறாங்கன்றத பாருங்க. இது யார் சொல்கிறாங்க, அவங்க இவங்கள்ட்ட இருந்து கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் தான் வரும் அப்படின்னாக்கா அதை ஏற்றுக்கணும். எஸ் ஒருத்தவங்க டிஸ்ட்ரக்டிவாக சொல்கிறாங்க அப்படின்னாக்கா முடிஞ்ச அளவுக்கு அந்த இடத்த விட்டு நகர பாருங்க. நகர முடியலையா, காதை மூடிக்கோங்க, வேறு ஏதாவது பண்ணுங்க. நான் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப நிறைய நேரத்தில் பாஸ்டர் என்ன பண்ணுவாங்க, அது என்ன மொட்சாட்டை வந்து யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நான் வந்து தேவையானது தான் பேசுவேன். தேவையானதை பேசுகிறப்பே ஒரு சில நேரத்தில் மொட்சாட்டை யோசிச்சுட்டு இருப்பாங்க. இப்படி, அப்பா நீங்கள் நான் பேசுகிறத விட்டு ட்ராக்கை விட்டு நீங்கள் எப்போ போனீங்க நீங்கள் அப்படின்னு கேட்பேன். என்ன பிரியா அப்படின்வாங்க. சிரிக்காதீங்க, எப்போ போனீங்க நீங்கள் அப்படின்னு கேட்பேன். நான் என்ன சொன்னேன் திருப்பியும் சொல்லு. அந்த மாதிரி ஒரு சில வேளையில் நம்ம என்ன பண்ணணும், காதை மூடி, எல்லாரும் மூடி சொல்லுங்க, காதை மூடிக்கணும். நான் ஒரு வேளை ரொம்ப பேசியிருப்பேன்னா இருக்கும், அதனால அவங்க காதை மூடி இருப்பாங்க, தப்பு இல்லை. சரி, அடுத்தது வந்து ஒர்க் ஆன் த மெத்தட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ். எப்படியெல்லாம் உங்களுடைய சூழ்நிலையை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம், பாசிட்டிவாக எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம் அப்படின்றத நீங்கள் யோசிச்சுக்கோங்க. சரி, இப்போ ஃபஸ்ட்லேருந்து ஒரே ஒரு ரீகேப்பு. ப்ரொஆக்டிவ்னஸ்னால் என்ன? செயல் ஊக்கம் உள்ள. ரியாக்ஷன் அப்படின்னா என்ன? எதிர்வினை. நெவர் ரியாக்ட் டு த சிச்சுவேஷன் பட் பி ப்ரொஆக்டிவ். ப்ரொஆக்டிவ்னஸ்னால் என்ன? ஹேவிங் கண்ட்ரோல் ஓவர் த சிச்சுவேஷன். உங்களோட லைஃப் மேலே ஒரு கண்ட்ரோல் இருக்கிறது, உங்களுக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்கிறது, உங்கள் பிள்ளைங்க மேலே, உங்கள் ஒய்ஃப் மேலே.
எல்லா காரியத்தின் மேலேயும் ஒரு கண்ட்ரோல் இருக்கிறது, இதுதான் சரியா. அடுத்தது வந்து ஒரு குவெஸ்டினுக்கு நிறைய தீர்வுகள் உண்டு, ஒரு பிரச்சனைக்கு நிறைய தீர்வுகள் உண்டு, இதெல்லாம் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்தது wherever we are put in, எந்த ஒரு சூழ்நிலையில் போட்டாலும் அதில் வந்து ஒரு வாசனை கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு என்ன சொல்ல, ஒரு காஃபி பவுடராக இருக்கணும். ஒரு பொட்டேட்டோவாவோ ஒரு முட்டையாவோ இருக்கக்கூடாது. பொட்டேட்டோ சுடு தண்ணியில் போட்டால் என்ன ஆகும், அப்படியே ஒரு மாதிரி சொத்தன்னு அப்படியே ஆகிடும். முட்டையை தண்ணிக்குள்ளே போட்டால் என்ன ஆகிடும், ஹார்ட் ஆகிடும். புரியுதா? அப்படி இல்லை. பட் ஹவு வி ஷுட் பி, சுடு தண்ணிக்குள்ளே காஃபி தூளை போட்டால் அது என்ன ஆகும், நல்ல வாசனை, நல்ல டேஸ்ட்டு, வாசனை டேஸ்ட்டு. அப்படி ஒரே தண்ணி ஒரே சூடு தான், புரியுதா? ஆனால் நம்ம போடுகிற ஐட்டம் நம்ம என்னவா இருக்கணும் அப்படி நம்ம இருந்தோம் அப்படின்னாக்கா we will be very very useful people. சரியா? அடுத்த செஷனுக்குள்ளே நம்ம இந்த வேலையில் கடந்து போவோம். ஸ்தோத்திரம். வெரி குட் வேர்ட்ஸ் அபவுட் த ஃபேமிலி. குடும்பத்தை குறித்ததான நல்ல வார்த்தைகள். ஒருவருக்கொருவர் ஏற்றம் இருக்குது, இரக்கம் இருக்கிறது, அதன் மத்தியில் ஒருவருக்கொருவர் பேசக்கூடிய வார்த்தைகளை என் மனைவி சொல்லிகிட்டு இருந்தாங்க. நானும் என்னுடைய டாப்பிக்கை நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஏலேருந்து நான் பேசிட்டு வரேன். ABC அப்படின்னு அப்பாலஜிஸில் ஆரம்பித்து போன கடைசியாக பேசும்போது H ஃபார் ஹார்மனி அப்படின்னு உங்களோட பேசினேன். அதிலிருந்து நான் தொடர விரும்புகிறேன் இந்த வேளையில். எனக்கும் என் மனைவிக்கும் நான் டிஃபென்ஸ் மெக்கானிசமில் வரலன்னு சொல்லிட்டு இப்போ சொன்னாங்களே, நான் ஒன்று உட்காந்து யோசித்துட்டு இருக்கும்போது இவங்க வந்து இன்டர்ஃபியர் பண்ணிவிட்டு அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு நினைப்பாங்க. அது நடக்குமா? நான் ஒரு தாட் ப்ராசஸில் நான் இருந்துகிட்ருக்கிறேன். அப்போ அதை இது பண்ணிட்டு அங்கே அந்த ஈக்குவலிபிரியம்க்கு வர்றதுக்கே கொஞ்சம் டைம் ஆகும். அப்போ அந்த ஹார்மனைசேஷனை புரிஞ்சுக்கணும். ஹார்மனைசேஷன்னா எல்லாம் ஒன்று சேர்ந்து வர்றது. அவங்க ஒரு டெம்போவில் வந்து நான் ஒரு டெம்போ ஃப்ரீக்வன்சியில் நான் ஒரு இதை யோசித்துட்டு எல்லாத்தையும் செஞ்சிட்டு இருக்கும்போது வந்து அதே இதை எதிர்பார்த்தா என்ன வரும், எப்போவுமே ரெண்டு பேருக்குள்ள கிளாஷ் வரும், கான்ஃப்ளிக்ட் வந்து வரும். அன்பினால் அது சரியாகவும் ஆகிடும். அப்புறம் ரெண்டு பேர் என்ன சொல்ல வரோம் அப்படின்றத பார்த்து சரியாக வந்துடும். ஒரு பக்கம் நம்ம பிள்ளை வளர்ப்பை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், அதே காரியம் நம்முடைய வாழ்க்கையிலையும் அது எப்படி நடக்குது, ஹார்மனி அப்படின்றத நம்ம பார்க்குறோம். சில வருஷங்களுக்கு முன்னால் நம்ம சபை விசுவாசி அவங்க இடத்துல அவங்கள போய் பார்க்கும்போது, அலுவலகத்தில் போய் இருக்கும்போது அவர் சொன்னார், இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் பாஸ்டர் அப்படின்னு. அவருடைய முகத்திலே அந்த சந்தோஷம் தெரிஞ்சுது. என்ன பிரதர் அப்படி சந்தோஷம்? பேசாமல் இருந்த எங்கள் 2 பையன்க பேசிட்டானுங்க அப்படின்னாரு. அட்டே எனக்கு ரொம்ப ஏன் என்ன பிரச்சனை? அப்புறம் பிரச்சனையை சொன்னார். ஒரே வீட்டில் வளர்கிற பிள்ளைங்க தான். அவர் சொன்னார், 5 வருஷமாக எங்கள் 2 பிள்ளைங்க பேசலை. அவங்களுக்குள்ள ஏற்பட்ட சண்டை நிமித்தமாக போட்ட சண்டை. 2 பேரும் தீர்மானம் பண்ணாங்க, நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச மாட்டோம். ஏதோ அடிச்சுக்கிட்டாங்க. அடித்த அடியில் அவங்களுக்கு என்னது, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச முடியல. அந்த தகப்பனுக்கு 5 வருஷம் கழித்து அவ்வளவு பெரிய சந்தோஷம். அப்போ தான் நானும் தகப்பன் தான் அவருடைய முகத்தில் இருக்கிறதான சந்தோஷத்தை உணர்ந்து, நானும் உங்களோட சேர்ந்து சந்தோஷப்படுறேன் பிரதர் அப்படின்னு. எத்தனை பேருடைய வீடுகளில் இந்த மாதிரி பிரிவினை நம்மளுடைய வீட்டில் இருந்திருக்குது இல்லை? நம்ம வீட்டில் சிப்ளிங் ரைவல்ரி அப்படின்னு சொல்கிறோம். சிப்ளிங் ரைவல்ரி இஸ் இன்னெவிட்டபிள். அதை தவிர்க்கவே முடியாது. ஏதாவது ஒன்று வந்துடும். கூட பிறந்த சகோதரர்கள் சகோதரிகள் அவங்களோட பிரச்சனை வந்துடும். அப்போ அப்படி வரும்போது அந்த பிள்ளைங்க எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறாங்க, பெரியவங்க அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க. நாங்கள் சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது எனக்கும் எனக்கு அடுத்த பிறந்த தங்கச்சிக்கும் நல்லா விளையாடுவோம், பயங்கர சண்டையும் வரும் 2 பேருக்கும்.
சண்டை வந்து என்ன அடிப்பிடி அப்படி இருக்கும். பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க? கண்டுக்கவே மாட்டாங்க. அதான் நல்லது. ஒரு காலத்தில் அதுக்கப்புறம் சண்டை போட்டு இதெல்லாம் பண்ணி அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சேர்ந்துக்கிடணும். ஸ்தோத்திரம். அது சில ஃபைட்ஸ் வந்து இட் வில் கோ பியாண்ட் வேர்ட்ஸ். எனக்கு அந்த சிச்சுவேஷனை வந்து என்னால் ரிலேட் பண்ண முடிஞ்சது. அந்த பிரதர் வந்து சொல்லும்போது, உங்கள் குழந்தை பருவத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்போது எனக்கும் என் சகோதரிக்கும் ஒரு வேளை ஒரு சண்டை வந்துருச்சு. பயங்கரமாக சண்டை வந்துருச்சுன்னா சின்ன வயசுன்னு வச்சுக்கோ, ஓரளவுக்கு சின்ன வயசு. அவன் என்ன பண்ணிட்டா, ஒரு சேரை தூக்கி என் மேலே போட்டான். சரியா? அதுலேருந்து எங்கள் 2 பேருக்கும் தெரியும், நான் பேச மாட்டேன், அவளும் பேச மாட்டான். எங்களுக்குள்ள அந்த கேப் ஆயிடுச்சு. எவ்வளோ நாள்னு கேட்டால் 2 வருஷம் எங்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தையே கிடையாது. எங்கள் பெற்றோருக்கு அது எந்த அளவுக்கு தெரியும் அப்படின்றது தெரியாது. ஆனால் இது வந்து சிப்ளிங்ஸ்குள்ளே ஏற்பட்டதான ஒரு காரியம். 2 வருஷம் கழித்து அப்புறம் நாங்கள் ஒப்புரவாகி அதெல்லாம் அதை பற்றி பேசலை. அது சின்ன வயசில் தூக்கி போட்ட சேரு, வெரி இம்மெச்சூர் பிஹேவியர். ஆனால் அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம், 2 வருஷம் கழித்து நாங்கள் பேசிக்கிட்டோம். அதுக்கப்புறம் அந்த மாதிரி பிரிவு எங்களுக்குள்ளாக வரவில்லை. அப்போ அந்த பிரதர் வந்து இந்த சூழ்நிலையை சொல்லும்போது நான் யோசித்து பார்த்தேன், அவங்க வீட்டில் 5 வருஷம் பிரிஞ்சிருந்தாங்க, பரவாயில்ல, நம்மளை விட அண்ணனாக இருக்கிறாங்க அங்கே. அப்போ என்னால் ரிலேட் பண்ண முடிஞ்சது. நம்ம எல்லாரும் என்ன பண்ணுறோம், இந்த உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி சிப்ளிங்ஸ்குள்ள அண்ணன் தங்கச்சி அக்கா தம்பி அவர்களுக்குள்ளாக பிரச்சனை வருகிறதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதன் மத்தியில் நம்ம எப்படி ஒரு ஹார்மனியை மெயின்டைன் பண்ண போகிறோம் அப்படின்ற சில காரியங்களை இந்த வேளையில் நம்ம பார்க்கலாம். ஹெச் ஃபார் ஹார்மனி அப்படின்னு சொன்னால் அது பிள்ளைகளுக்கும் பொருந்தும், நம்மளுக்கும் பொருந்தும். எந்த ஒரு இதை இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்கிறோம். ஐ ஃபார் இன்டரப்ஷன். என்ன சொல்லுங்க பார்க்கலாம். இன்டரப்ஷன்னா என்னது? தடங்களுக்கு வருந்துகிறோம் அப்படின்றோம்ல, அதான் தடங்களுக்கு வருந்துகிறோம் அப்படின்னு சொல்கிறது தான் ஐ ஃபார் இன்டரப்டிங். சமீபத்திய சில வருஷங்களாகவே நம்முடைய சில டிவி சேனல்ஸில் நான் விரும்பி பார்க்குற சில டிவி சேனல்ஸ் உண்டு. என்னுடைய தாத்தாவை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். ஜவஹர்லால் நேரு, நம்முடைய பிரைம் மினிஸ்டர், அவருடைய உரையை வந்து அவங்க கேட்பாங்களே, என் தகப்பனாருடைய தகப்பன். ஏன்னா அவங்க நல்ல ஆங்கில புலமை உள்ளவங்க. எனக்கும் ஆங்கில புலமை வந்து ரொம்ப பிடிக்கும். இங்கிலீஷ் பப்ளிக் ஸ்பீக்கிங் வந்து நான் படிச்சிருக்கிறேன். அண்ட் ஐ லவ் தட் இட் இஸ் எ கப் ஆஃப் டீ ஐ லவ் டு டேஸ்ட். அதனால் நல்லா இங்கிலீஷ் பேசுகிறவங்களுடைய பேச்சை கேட்பேன். அப்படி நான் பேச்சை கேட்டதான ஒரு ஜேர்னலிஸ்ட் தான் டிவியில் அர்னாப் கோசாமி. கேட்டிருக்கீங்களா அவரை? ஆரம்பத்தில் பிச்சு உதறுவார் இங்கிலீஷில். அப்படி இருக்கும். கேட்டுக்கிட்டே இருந்தேன். கொஞ்ச நாள் ஆச்சு. மனுஷனுக்கு தான் ஏதாவது புத்தி மாறும்ல, மனம் ஒரு குரங்குன்னு சொன்னாங்க. அந்த ஆளுக்கு புத்தி மாறிச்சு. அப்புறம் கேட்டுட்டு இருக்கும்போது மற்றவங்களை பேச விட்டுட்டு கேட்காம இந்த ஆள் போய் உள்ள குறுக்கிட விழுவான். அப்புறம் விழுந்து அவங்கள பேச விடாமல் பண்ணி இவன் வால்யூமை தூக்கி இது பண்ணி, நான் யாரை ரொம்ப விரும்பி கேட்டேனோ அவனே அப்பா போதுண்டா சாமி ஓடுடா கோசாமி அப்படின்னு ஆயிப்போயிடுச்சு. எதனால? பிகாஸ் ஆஃப் இன்டரப்ஷன். ஒரு ஆள் பேசணுன்னா அதை கொஞ்சம் காது கொடுத்து கேட்கணும். அதை விட்டுட்டு நீ அவன் வால்யூமை கம்மி பண்ணிட்டு நீ உன் வால்யூமை ஏற்றிக்கிட்டு நீ இன்டரப்ட் பண்ணிவிட்டு நீ இன்னொரு ஆளுடைய வழியில் போய் குறுக்கில் விழுந்து அங்கே நின்னா நீ வந்து உன் சமாதானத்தையும் நீ இழப்ப, மற்றவங்களுடைய சமாதானத்தையும் இழக்க பண்ணுவ. இட் வில் பி இன்டரப்டிங். ஒரு நாள் எந்த அர்னாப் கோசாமியை நான் விரும்பி கேட்டேனோ
வருஷங்கள் ஆச்சு அந்த ஆளை கேட்டு, அப்பா கொஞ்சம் தள்ளி இரு, நீ சமாதானமாக இருக்கணும்னா நீ போ சாமி அப்படின்னு தான் என்ன பண்ண வேண்டியது இருக்குது, அந்த ஆளை வைக்க வேண்டியது இருக்குது. ஏன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மரியாதை, ஒரு கண்ணியம் என்று ஒன்று இருக்கிறது. இப்போ மேடை பேச்சு அப்படின்னு எடுத்துக்கோங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னால் நான் இந்த நாகர்கோவில் போயிருக்கும்போது அங்கே உள்ள அந்த கிராஜுவேஷனில் என்னுடைய டாக்டரேட் செரிமனியில் திடீர்னு என்ன பேச சொல்லிட்டாங்க. அன்னைக்கு காலையில் வந்து பேச சொல்கிறாங்க. அவ்வளோ நாள் இருக்குது. மேடை பேச்சில் ஒரு முக்கியமான காரியம் என்னென்னா, ஒரு நிமிஷம் பேசணுன்னா எங்கள் ப்ரொஃபஸர் சொல்லி கொடுத்துருக்கிறார், நீ 10 மணி நேரம் ப்ரிப்பேர் பண்ணணும். ஆமேன். 5 நிமிஷம் பேசணுன்னா நீ 5 மணி நேரம் ப்ரிப்பேர் பண்ணணும். 10 மணி நேரம் நீ பேசணுன்னா ஒன்றுமே ப்ரிப்பேர் பண்ண வேண்டாம், பேசிக்கிட்டே இரு. வாயில் வர்றதெல்லாம் என்ன பண்ணலாம், பேசலாம். ஏன் மேடை பேச்சு ரொம்ப கவர்ச்சியாக இருக்கிறது, ஏன் நல்லா இருக்குது? அவங்க 5 நிமிஷம் பேசினாலும் அவங்களுடைய ஆயத்த நேரம் வந்து அவ்வளவு நேரம். they prepare. 10 மணி நேரம் பேசணுன்னா வாய்க்கு வந்ததை பேசலாம், கொஞ்ச நேரத்துக்கு மேலே உட்காந்து கேட்க முடியாது, தாட்ஸ் ட்ரை ஆகிடும். ஆனால் 5 நிமிஷம் பேசுறதுக்கு அவ்வளவு நேரம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரணும். அப்போ அன்னைக்கு வேறு ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நடக்குது, ஒவ்வொரு பக்கம் எனக்கு உள்ள திக்குன்னு அடிக்குது. 5 நிமிஷம் தான் பேசணும், ஆனால் அதில் என்ன பேசணும், கிட்டத்தட்ட 1000கணக்கான பேர் அங்கே கூடி இருக்க போகிறாங்க. அது வேறு எனக்கு தெரியாது, ஒரு ஓப்பன் கிரவுண்டு. அதுக்கு நான் ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கேன். சில வேளையில் இப்படி நம்ம ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கும்போது இந்த காரியத்தை நம்ம ப்ரெசென்ட் பண்ண வரும்போது யாராவது வந்து குறுக்கிட்டால் அது எப்படி இருக்கும்? போடா சாமின்னு தான் துரத்தி விடுற மாதிரி இருக்கும். அப்போது நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலையும் நம்ம ஒருத்தரோட பேசிகிட்டு இருக்கிறோம், ஒரு நபரோடு கூட முக்கியமான ஒரு ஆளோடு பேசிகிட்டு இருக்கும்போது சில வேளையில் பிள்ளைகள் வந்து குறுக்கிடுவார்கள். இன்டரப்ஷன். பெரியவங்களுக்கும் இந்த பழக்கம் இருக்குது, இன்டரப்ஷன். அப்போது என்ன பழக்கம், சில பேர் அந்த பிள்ளைகளை விட்டுட்டு அவங்கள அமைதியாக இருக்க சொல்லிவிட்டு அந்த பேச்சை தொடர்ந்துக்கிட்டே இருப்போம். பெரிய ஆட்களோடு கூட உள்ள பேச்சை தொடர்ந்துக்கிட்டே இருப்போம். இதில் பிள்ளைகளுக்கு என்ன யோசனை வரும், அப்பா அம்மா நம்ம சொன்னால் கேட்க மாட்டாங்க, அவங்க பெரியவங்களோடைய தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க, இப்படின்றதான ஒரு எண்ணம். கண்டிப்பாக இன்டரப்ஷன் அல்லாட்டி தடங்கல் அப்படின்றது வரதான் செய்யும். அதே நேரத்தில் சில பெற்றோர் என்ன பண்ணுவாங்க, இந்த தடங்கல் இன்டரப்ஷன் வரும்போது பெரியவங்களோட பேசுகிறத நிறுத்திட்டு இந்த பிள்ளைங்க என்ன சொல்கிறாங்க, அந்த கான்வர்சேஷன் போச்சு, இந்த பிள்ளைங்க அம்மா முட்டாய் வேணும், அங்கே முக்கியமான ஒரு காரியம் பேசிகிட்டு இருப்போம், இந்த முட்டாய், அடுத்தது நீ என்னோட வரணும். பிள்ளை சொல்கிறதெல்லாம் கேட்டு இது பண்ணிகிட்டு இருக்க முடியுமா? அப்போ இதில் ஒரு ஆரோக்கியமான சுபாவம் அப்படின்னு கேட்டால், அந்த பிள்ளைங்க வந்து ஏதாவது உங்கள்கிட்ட இன்டரப்ட் பண்ணி உங்கள்கிட்ட கேட்குறாங்க, ஒரு என்ன சொல்கிறது, தமிழில் சொன்னால் தடங்கல் அல்லாட்டி ஒரு இடையூறு அப்படின்னா என்ன சொல்லணும், எக்ஸ்கியூஸ் மீ, ஐ ஹாவ் சம்திங் டு சே அப்படின்றத பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும், மற்றவங்களுக்கும் கற்றுக் கொடுக்கணும். ஒரு காரியத்தை நடந்துட்டு இருக்கும்போது பேசிகிட்டு இருக்கும்போது இஷ்டத்துக்கு வாயில் வர்றது மனசில் வர்றதெல்லாம் பேசக்கூடாது. நான் சொல்லக்கூடிய ஒன்று இருக்குது அப்படின்றத அந்த பிள்ளைங்களாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் கை தூக்கிட்டோ, எனக்கு ஒரு காரியம் உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுது அப்படின்னு அங்கே அனுமதி கொடுத்த பிறகு சொல்லுவது தான் பண்பு. இன்டரப்ஷன் ஏற்படும் போது எனக்கு ஒரு குறுக்கீடு இருக்குது, நான் ஒரு காரியத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லுவது, தட் இஸ் த ரைட் வே ஆஃப் இன்டரப்டிங். அது சிறந்த ஒரு அணுகுமுறையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இன்டரப்டிங். இன்னொரு ஒரு குறிப்பையும் பார்க்குறோம், ஜே ஃபார் ஜெலசி. குடும்பத்துக்குள்ளே எண்ணம் வந்துடுது, பொறாமை வந்துடுது. ஜே ஃபார்
ஜெலசி. நான் சொன்ன மாதிரியே ஏற்கனவே சிப்ளிங் ரைவல்ரி இஸ் இன்எவிட்டபிள். அதை நம்ம தடுக்க முடியாது. அது நடந்து தான் ஆகும். சொன்ன மாதிரி சில பிரச்சனை பிள்ளைகளுக்குள்ள அவர்களுக்குள்ளாக வருகிறது. நம்ம பெற்றோர்கள் சில வீடுகளில் ஒரு பிள்ளைய அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நல்லா ட்ரீட் பண்ணி அவங்களுக்குன்னு ஃபேவரட் வச்சுருப்பாங்க. 3 பிள்ளைங்க இருந்தால் இந்த பிள்ளை அப்பா பிள்ளை, இந்த பிள்ளை அம்மா பிள்ளை, இந்த பிள்ளை நியூட்ரல் பிள்ளை. அப்படி இருக்க முடியாதுல்ல. ஏதாவது ஒரு சைடில் சாஞ்சி இது பண்ணால் அந்த குடும்பத்தில் கண்டிப்பாக பொறாமை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏதாவது பிள்ளைகளுக்கு பெற்றோர் ஆகிய ஒருத்தர் முக்கியத்துவம் கொடுக்கும்போது, வேதத்தில் இது யார் வீட்டில் நடந்தது? ஏசா யாக்கோபு வீட்டில் நடந்தது. அவங்க பிரச்சனைக்கு காரணமே அவங்க பெற்றோர் தான். அப்பா அவருக்கு ஏசாவுடைய என்ன வேணும்? சாப்பாடு வேணும், விருந்து வேணும், வேட்டையாடி கொண்டு வர்றது வேணும். இவன் அம்மாவுக்கு என்ன வேணும்? யாக்கோபு கிச்சன்ல இருந்து வேலை செய்யறதுக்கு ஹெல்ப் பண்றான். இப்போ அது அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. கூடாரவாசி குணசாலியுமா இருந்தான் அப்படின்னு போட்டிருக்கு. அதனால வீட்டிலேயே உட்காந்துட்டு இருக்க முடியுமா? லைஃப்பில் எல்லாமே வேணும். லைஃப் இஸ் வெரைட்டி. ஒரு குறிப்பிட்ட சாரார் வீட்டை விட்டு வெளியில் போய் பல இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், போயிட்டு வரணும். அது நமக்கு நல்லது. எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஒரு டைம் இருக்குது. அதனால் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் சுற்றுலா மாதிரி வெளியிலலாம் போகணும். ஸ்தோத்திரம். இன்னைக்கு காலையில் கூட பிரதர் சுகுந்தன், பாஸ்டர் நீங்கள் கொயர் ப்ராக்டிஸ்க்கே வரல அப்படின்னார். கெவின்லாம் இருக்கிறேன். நான் சொன்னேன் வெக்கேஷன் டைம். எங்கே போயிருக்கோம்? எப்பவும் வர்றோம் கொயர் ப்ராக்டிஸ்க்கு, ஒரு பிரேக் எடுக்கணும். அப்போ எப்பவுமே அதே இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்க முடியாது. சில காரியங்களை ஆண்டவர் வெளியில் போய் இது பண்ணும்போது கற்றுக் கொடுப்பார். வெக்கேஷன் டைம் ஒரு வருஷத்தில் எவ்வளோ தான் வருது பார்த்தோன்னா 1.5 மாதம் 2 மாதத்துக்குள்ளே தான் வரும். அப்போது நம்ம வெளியில் போகணும், அதை பிரேக் பண்ணணும். ஆமேன். அதே நேரத்தில் நான் சொல்லுவேன், நீங்களும் கேட்டிருப்பீங்க, உங்கள் மனைவியை ரைடுக்கு வெளியில் கூட்டிகிட்டு போங்க. கணவன்மார்கள் வீட்டிலே ஹோம் மேக்கர்ஸாக இருந்தாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அவங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிரும். ஒரு பிரேக் தேவை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ரைட்ஸ் பிடிக்கும். சில பேருக்கு நடந்து போனால் பிடிக்கும். நடந்து போய் கொஞ்ச நேரம் ஒரு இடத்துல பார்க்கில் உட்காந்துட்டு வருவோம். எங்களுக்கு எப்படின்னா பைக்கில் போகணும். நாங்கள் 2 பேரும் பைக்கில் எந்த கூட்டமும் இல்லாத அமைதியான ஸ்ட்ரீட், யாருமே ரொம்ப இருக்கக்கூடாது, ஆள் நடமா. அங்கே 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருப்பேன் நான். சைக்கிளை விட கம்மியான ஸ்பீடில் மெதுவாக ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு, சில காரியங்களுக்கு இதுக்கெலாம் நம்ம ஜோம் பண்ணணும், இது நடக்குது, இந்த காரியத்தில் நீங்கள் இப்படி இருக்கணும் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டே அது ஒரு ரைடாக போகும். இது நம்முடைய மொனோட்டனியை பிரேக் பண்ணும். சரி, எப்படியோ குடும்பங்களுக்குள்ளாக சொன்ன மாதிரி இந்த பொறாமை விடுகிறது. பொறாமை முக்கியமாக எந்த மாதிரி குடும்பங்களில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது பிள்ளைகள் மத்தியில் அப்படின்னு பார்த்தா, 2 பிள்ளைக்கும் ஏஜ் கேப் ஜாஸ்தியாக இருக்கும். நான் பார்த்துருக்கேன் நம்ம சபையில் ஒரு குடும்பம், பையனுக்கு 15 வயசு 10th ஸ்டாண்டர்ட் அந்த பையன் படிக்கும்போது அந்த அம்மாவுக்கு குழந்தை பிறக்குது. பார்த்தேன், பயங்கரமான ஏஜ் கேப். ஆனாலும் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் ஞானமுள்ள குடும்பம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இப்போது ரொம்ப ஏஜ் கேப் இருக்கும்போது அந்த பெரிய பிள்ளையை பார்த்து பெற்றோர் எப்போவுமே என்ன சொல்லுவாங்க, இந்த சின்ன பிள்ளை அந்த பெரிய பிள்ளையை போய் இரிட்டேட் பண்ணும். பெரிய பிள்ளை, நீ வளர்ந்த பையன், நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படின்னு சொல்கிற
ஒரு வார்த்தை எல்லா குடும்பங்களையும் கேட்கலாம். பெரிய பிள்ளை நீ தான் பொறுப்பாக நடந்துக்கிடுவோம். ஆனால் அந்த பெரிய பிள்ளைக்கு இருக்கிறதான மனவேதனையை கேட்காமலே நீங்கள் விட்டுட்டீங்கன்னா அந்த பெரிய பிள்ளை உள்ளத்துக்குள்ளேயே புழுங்கி அவியும். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் எந்த குடும்பத்திலையும் சரி, அப்புறம் இந்த புழுங்கியே அவிந்து அந்த உணர்வுகள் அவங்களுக்குள்ளே இருக்கிறதுனால என்ன, அதை நம்ம பெற்றோராகிய நாம் அதை கேட்காவிட்டால், அது ரைட் ஃபீலிங்காக இருக்கலாம், ராங் ஃபீலிங்காக இருக்கட்டும், அவங்க என்ன சொல்கிறாங்கன்றத முதல்ல உட்காந்து கேட்கணும். ஜட்ஜ்மெண்ட்குள்ளே போகாதபடிக்கு. ஏன்னா அவங்க தே ஹாவ் டு வெண்ட் அவுட். நீங்களும் நானும் தான் அந்த பிள்ளைகளுக்கு ஜன்னல் இல்லைன்னா என்ன ஆகிடும், மூச்சு மூட்டி அங்கேயே செத்துருவோம், அந்த இடத்துல இருக்க முடியாது. அப்போ அவங்க சொல்கிற அந்த வார்த்தையை முதல்ல என்ன சொல்ல வரதை நிறுத்திட்டு, நீ பெரிய பிள்ளை, நீ அட்ஜஸ்ட் அப்படின்னா என்ன ஆகும், ஜன்னலே இருக்காது பிள்ளைங்களுக்கு. அந்த பிள்ளை காயப்பட்டு போயிடும். அந்த பிள்ளை காயப்பட்டு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஏன் இந்த குடும்பத்தில் நான் இருக்கிறேன் அப்படின்ற ஒரு கேள்வி. சில பிள்ளைகளுக்கு சில குடும்பத்தில் இப்படி கூட, இந்த நபர் என்னோடு கூட பிறவாது இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு கூட யோசித்திருப்பீங்க. நீங்கள் கூட உங்கள் வீட்டில் யோசித்திருப்பீங்க சின்ன வயசில், என் தம்பி என்னோட பிறக்காம, என் அண்ணன் பிறக்காம வேற யாராவது பிறந்திருந்தா நல்லா இருக்கும். யோசித்திருக்கீங்களா? ஆமாம், அதை மாற்ற முடியாது. ஆனால் அதுக்கப்புறம் ஒன்று டெவலப் ஆகும். சில வேளையில் பிள்ளைங்க பயங்கரமாக, சில வேளையில் சின்ன சின்ன காரியங்களுக்காக சண்டை போடுவாங்க. சில வேளை பொறாமப்பட்டுட்டு சின்ன சின்ன காரியங்களுக்கு போய் அந்த பிள்ளைகள்கிட்ட போய் நீங்கள் போய் நடுவில் நிற்கக்கூடாது. விட்டுருங்க, கொஞ்ச நேரம் சண்டை போடுறியா போடு. அப்புறம் தனியாக கூப்பிட்டு ஒருத்தர் பேசுங்க. பாஸ்டர் அப்போ எப்போ போய் பிரிக்கிறது? கை காலை அடித்து ஃப்ராக்சர் ஆகிற மாதிரி வரும்ல, அப்போ போய் நில்லுங்க. இங்கிலீஷில் வேடிக்கை ஃபார் லிம் அண்ட் லேண்ட். லிம்னா என்ன, கை கால் ஃப்ராக்சர் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா அடுத்தது வேறு ஏதாவது இருக்கிற லேண்ட் என்ன, ப்ராப்பர்ட்டி ஏதாவது, ஃபேனு லைட்டாக ஏதாவது உடையிற மாதிரி இருக்கா, அப்போ போய் நில்லுங்க. மற்றபடி சின்ன சின்ன அவங்க சண்டை போடுறதுக்கெல்லாம் போய் உள்ளே போய் நுழையாதீங்க. அவங்க சண்டை போட்டுக்கிட்டோம், அது ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு, அவங்க படித்து கொள்ளுகிறதான ஒரு அனுபவம். அந்த அனுபவத்தில் நானும் இந்த மாதிரி சில பிள்ளைகள் சொல்ல கேட்டிருக்கிறேன். என் தங்கச்சி எனக்கு பிடிக்கவே இல்லை, ஏன் தான் அவள் எனக்கு தங்கச்சியாக பிறந்தாலும் எனக்கு பிடிக்கவே இல்லை. ஆனால் அதே குடும்பத்தில் சண்டை போட்டு குடும்ப ஜெபம்லாம் நல்லா இருந்து அந்த பிள்ளைகளோடு பேசினாங்கன்னா அதே பையன் தங்கச்சி இல்லாமல் இருக்க மாட்டான். ஆமென். அப்படிப்பட்ட ஒரு யூனிட்டியை கர்த்தருடைய ஆவியானவர் கொண்டு வருவார். ஆமென். அது யார் கூட பிறந்திருந்தாலும் பரவாயில்ல. அதுக்கப்புறம் அந்த கம்பெனியை அவர்கள் ஒருவருக்கொருவர் விரும்புவார்கள். They will love to have that relationship. They will love to have a sibling relationship. Sibling rivalry போய் sibling relationship ஆக அது மாறிவிடுகிறது. இதை கர்த்தர் நம்முடைய குடும்பங்களில் ஒருவருக்கொருவர் கொண்டு வருவாராக. இதை கொண்டு வர்றதுக்கு பெரியவங்கிட்ட இருந்து தான் நான் சொல்கிற மாதிரி சின்ன பிள்ளைங்களுக்குள்ளாக அது போகும். ஆமீன். ரீகேப் பண்ணிடுவோமா? என்னெல்லாம் பார்த்தோம்? ஹார்மனி, இன்டரப்ஷன் அண்ட் ஜெலசி. சரியா? இதோட நம்ம முடித்து விடலாம். எஸ் பிரியா, யூ ஹேவ் டு வாண்ட் டு சே சம்திங் ப்ளீஸ். அருள் ஏராளம் இந்த பாட்டில் பாடும்போது நம்முடைய காணிக்கைகளை நாம் இந்த வேளையில் ஆண்டவருக்கு கொடுக்க போகிறோம். அருள் ஏராளமாய் பெய்யும் உறுதி வாக்கிதுவே, ஆறுதல் தேறுதல் செய்யும்
ஆண்டவரே இந்த குடும்ப ஆசீர்வாத கூட்டத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்தீர். நல்ல தீர்மானங்களை நாங்கள் எடுத்து செல்ல எங்களுக்கு உதவி செய்யும் உம்முடைய நன்மைகளினால எங்களை நிரப்புங்க சுவாமி. ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்டுக்கொள்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமென். இந்த குடும்ப ஆசீர்வாத கூட்டத்தினுடைய வெற்றி என்னன்னா, நாங்கள் பேசினா ஒன் வே கம்யூனிகேஷன். கொஞ்ச நேரம் உட்காந்து நீங்கள் புருஷன் மனைவியாக உட்காந்து என்னென்ன நான் செய்ய போகிறேன், என்ன செஷன் எடுத்துக்கலாமா? ஒரு 3 நிமிஷம் உட்காந்து நீங்கள் 2 பேரும் பேசுங்க. பேசிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச குடும்பங்களோடு கூட அடுத்த ஒரு 3-4 நிமிஷம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. நாங்களும் பேச போகிறோம். சரியா? இது ஒரே ஒரு காரியம். என்கிட்ட டிசம்பரில் நம்ம சர்ச்சுக்கு ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. அப்போ அவங்க கேட்டாங்க, நீங்கள் கப்பிள்ஸ் மீட்டிங் போடுறீங்கல்ல, நீங்கள் எத்தனை மாதத்துக்கு ஒரு தடவை போடுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போது நாங்கள் சொன்னோம், எவ்ரி மந்த் we conduct கப்பிள்ஸ் மீட்டிங், ஒவ்வொரு மாதமும் இருக்குது. அப்போ அவங்க சொன்னாங்க, எங்கள் சர்ச்சில் அப்படி இல்லை, எங்கள் சர்ச்சில் இயர்லி ஒன்ஸ். அப்படி தான் நிறைய சர்ச்சில் பார்த்தோன்னா இயர்லி ஒன்ஸ் இருக்கும். ஒரு சில சர்ச்சில் 6 months ஒவ்வொரு அந்த ஹாஃப்க்கும் ஒரு கப்பிள்ஸ் மீட்டிங் வைப்பாங்க. இது ஏன் நம்ம பண்ணுறோம் அப்படின்னாக்கா, வித் மச் பேர்டன். ஏன்னா ஃபேமிலிஸ் யுனைட்டடாக இருந்தால் மாத்திரம்தான் எவ்ரி அதர் திங் வில் பி ப்ராப்பர். எவ்வளோ இதை சிரிச்சிட்டு பண்ணாலும் உங்களுக்கு தெரியுமா உள்ளே எவ்வளோ பேர்டனோடு இதை நடத்துகிறோன்னு? நீங்கள் எவ்வளோ பிளெஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சி நடத்துகிறோன்றது அது உங்களுக்கு தெரியாது. வர்ற ஜனங்கள் தே ஷுட் பி இம்மென்ஸ்லி பிளெஸ்ட். அதாவது 100-fold பிளெஸ்ஸிங் இல்லை, உங்களுக்கு 100க்கு 200-fold பிளெஸ்ஸிங் இருக்கணும். அந்த ஒரு ப்ரேயர்ஸோடு தான் இங்கே வரும். எதுவாக இருந்தாலும் இட் ஷுடன்ட் பிரேக். ரெண்டாவது பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களும் தே ஷுட் பி அந்தளவுக்கு பெனிஃபிட் ஆகணும் அப்படின்றதுக்காக இந்த வேர்ட்ஸை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, டெல் திஸ் டு நியூ பீப்புள். ஏன்னா இங்கே நம்ம எதுவுமே கடவுள்ன்ற வார்த்தையே நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. என்னதான் நமக்கு ஃபவுண்டேஷன் அதுதான், அஸ்திபாரம் அதுதான், பட் வி டோன்ட் யூஸ் தட். நம்ம அதை யூஸ் பண்ணுறதில்ல. இது ஜென்ரலாக ஒரு கவுன்சிலிங், ஒரு அட்வைஸ்ன்னு எடுத்துக்கலாமா, ஒரு ஐடியாஸ் தட் கேன் பி யூட்டிலைஸ், நம்ம யூஸ் பண்ணிக்கிறது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், யாராக இருந்தாலும் இங்கே வாங்க. நடக்கிறது தான் சர்ச்சு, ஆனால் கொடுக்கறது ஜென்ரல் அட்வைஸு. சரியா? அது நீங்கள் சொல்லுங்கள், பிரிங் பீப்புள், ஸோ தட் அவங்க எல்லா ஃபேமிலிஸும் நல்லா இருக்கட்டும்ப்பா. ஓகேவா?